ஹலோ ஆல், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே. ஸோ எஸ்ஏ வந்துட்டு மெயின்ஸில் வந்து இருக்கிறதுல ஈஸியாக ஜாலியாக ப்ரிப்பேர் பண்ண ஒரு பேப்பர். எனக்கு வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் பண்ண விஷயம். அண்ட் அது வந்துட்டு கம்மியாக இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தும் இங்கே நிற்கும். ஸோ கம்மியாக ப்ரிப்பேர் பண்ணியுமே மேஜர் ரிட்டர்ன்ஸ் வந்தது எனக்கு எஸ்ஏ தான். கம்மி டைம் கொடுத்துருந்தேன், பட் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வந்திருந்தது. ஸோ அது வந்து ஆஸ் அ ஹோல் நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். ஸோ எஸ்ஏ வந்துட்டு ஏன் ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பராக இருக்குது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் கோட் கொடுத்துட்டு அதில் வந்துட்டு உங்களோட கிளாரிட்டி ஆஃப் தாட் எப்படி இருக்குது, உங்களோட பர்ஸ்பெக்டிவ், உங்களோட வேர்ல்ட் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறது தான் எஸ்ஏ. ஸோ நீங்கள் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக எப்படி இந்த உலகத்தை பார்க்குறீங்க, அந்த தாட்ஸை வந்து ஒரு பேப்பரில் ஒரு கிளாரிட்டியோட ஒரு லாஜிக்கல் ஸ்ட்ரக்சரிங்கோட எப்படி கொடுக்குறீங்கன்றது தான் எஸ்ஏவே. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சின்ன வயசுலேருந்து நிறைய கல்மினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருந்திருக்கும். நம்ம ஸ்கூலில் படித்தது, நம்ம கிராஜுவேஷன், யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணது, அது போக நம்ம வந்துட்டு பார்த்த மூவிஸ், படித்த புக்ஸ், அந்த மாதிரி நம்ம கம் அக்ராஸ் பண்ணுற எல்லா திங்ஸுமே நமக்குள்ள ஒரு ஃபேக்டராக கல்மினேட் ஆகிருக்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் எப்படி லாஜிக்கலாக ஸ்ட்ரக்சர் பண்ணி ஒரு பேப்பரில் ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்னு தான் எஸ்ஏ பற்றி இருக்கும். ஸோ இன் அ நட்ஷெல் எஸ்ஏயோட பார்ட்ஸ் வந்து இதுதான். ஸோ பேசிக்லி திஸ் இன்ட்ரோடக்ஷன். இந்த இன்ட்ரோடக்ஷன் வந்து ஒரு ஹூக்கிங் பாயிண்டாக இருக்கணும். பிகாஸ் ஒரு எக்ஸாமினர் வந்து டெய்லி மல்டிபிள் பேப்பர்ஸ் கரெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்கள் பேப்பர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, உங்கள் பேப்பர் பார்த்தோன்னே படிக்கணும் அப்படின்னு தோணுதுன்னா அந்த ஃபர்ஸ்ட் லைனே ஒரு மாதிரி கேப்டிவேட்டிங்காக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு மேகசினே படிக்கும்போது ஒரு கேட்சி ஹெட்லைன் இருந்தால் தானே நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்மளோட எஸ்ஏயோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் அப்படி இருக்கணும். ஸோ ஹியர் வந்து இந்த இன்ட்ரோடக்ஷன் ஒரு அனெக்டோட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் செகண்ட் ஒன் வந்து கனெக்டிங் பேரா. உங்களோட இன்ட்ரோடக்ஷன் இதுன்னு சொல்லிட்டீங்க, உங்க எஸ்ஏ டாபிக் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ற பேரா ஒன்று கொடுத்தா யூ கேன் எஸ்டாப்ளிஷ் தட் இந்த இன்ட்ரோடக்ஷன் நான் இந்த எஸ்ஏக்கு இதுக்கு தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னு. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான காம்பனண்டா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட பாடி ஆர் தீசிஸ். இது வந்துட்டு உங்களோட ஆர்கியூமெண்ட்ஸை புட் ஃபார்வர்ட் பண்றதுக்கான பிளேஸ். இந்த டாபிக் வந்துட்டு இதை பத்தி நான் இப்படி தான் ஃபீல் பண்றேன், இதுதான் என்னோட ஆர்கியூமெண்ட்ஸ், இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் சப்ஸ்டான்சியேஷன் நான் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க சொல்றது தான் பாடி. இதுதான் மெஜாரிட்டி ஆஃப் யோர் essay. And then இதுக்கு opposing antithesis நீங்க ஒரு வியூ கொடுக்கணும். So this shows that you have a multi-dimensional perspective. ஒரு விஷயத்தை வந்துட்டு பாசிட்டிவ் மட்டும் இல்லை நெகட்டிவும் பார்க்குறீங்க நீங்க சொல்லும் போது you will come out as a better administrator. இங்க வந்து antithesis கண்டிப்பா தேவை அப்படின்னா கிடையாது, பட் இது உங்களுக்கு ஒரு எட்ஜ் தரும். ஸோ அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டா வச்சுக்கலாம். And then கன்க்ளூஷன் இன் நட்ஷெல் அப்படின்னா உங்களோட தீசிஸ் அண்ட் ஆன்டி தீசிஸோட ஒரு சிந்தசிஸ் வச்சுட்டு அது ஒரு மாதிரி ஃபார்வர்ட் லுக்கிங்காக கொண்டு போகிற மாதிரி. ஸோ பேசிக்லி ரிப்பீட் பண்ணுற மாதிரி வச்சுக்க கூடாது, பட் ஸ்டில் நான் இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னு ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துட்டு ஒரு ஃபார்வர்ட் லுக்கிங்காக ஒரு ப்ராக்டிக்கலாக வச்சுக்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ இதுதான் பார்ட்ஸ் ஆஃப் த எஸ்ஸே. இது சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு சூஸிங் அ டாபிக். இப்போ எஸ்ஏல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஹவு யூ சூஸ் யுவர் டாபிக். பிகாஸ் 1.5 மணி நேரம் தான் ஒரு எஸ்ஏக்கு இருக்கும். நீங்கள் தப்பான டாபிக் சூஸ் பண்ணி பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி அதில் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கான லக்ஸரி கிடையாது. ஸோ நீங்கள் எடுத்த உடனே ஒரு டாபிக் சூஸ் பண்ணிட்டு அதை பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி அதை 1/2 hourல பண்ணாதான் உங்களால் 1 hourல எஸ்ஏ முடிக்க முடியும். ஸோ அந்த பட்சத்தில் பி கேர்ஃபுல் வெல் சூஸிங் த டாபிக். இப்போ வந்துட்டு ஒரு டாபிக் சூஸ் பண்ணும்போது எடுத்த உடனே சூஸ் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் பிகாஸ் அந்த எஸ்ஏ அந்த டாபிக் உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்கோ, இல்லை ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இல்லை ஒரு நல்ல இன்ட்ரோடக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் சூஸ் பண்ணக்கூடாது. அந்த டாபிக்ல வந்துட்டு உங்களுக்கு ஒரு 6 to 7 மேக்ரோ தீம்ஸ் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கணும். இந்த டாபிக் பத்தி என்னால் மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல யோசிக்க முடியுமா, பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியுமா, அதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட் யோசிங்க. யோசிச்சு தான் நீங்க வந்து அந்த டாபிக் செலக்ட் பண்ற மாதிரி வச்சுக்கணும். அண்ட் தென் எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு தனியாக நீங்கள் போகணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் பார்க்குற மூவிஸ், நீங்கள் படிச்சிருந்த புக்ஸ், த டேட்டா தட் யூ கம் அக்ராஸ், நியூஸ் பேப்பரில் படிக்கிறது, கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் எக்ஸாம்பிள்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களோட அந்த டாபிக்ஸ்குள்ளே ஃபிட் இன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக் பார்த்த உடனே ஒரு ஐடியா டெவலப் பண்ண பாருங்க. அண்ட் தென் உங்கள் எஸ்ஏ வந்துட்டு எந்த தீமில் இருக்கணும்னு ஃபஸ்ட்டு யோசிச்சுக்கோங்க. அது வந்து ஃபிலாசபிக்கலாக இருக்க போதா, இல்லை தீம் பேஸ்ட் இந்த ஜிஎஸ் அப்ரோச் சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்க போதா, இல்லை ஆர்குமெண்டேட்டிவாக கொண்டு போக போகிறீங்களா, அப்படி இல்லைன்னா எக்ஸாம்பிள் பேஸ்டாக கொண்டு போக போகிறீங்களான்னு ஃபஸ்ட்டே நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். பட் இப்போ கரண்ட் ட்ரெண்ட் வந்துட்டு இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ஃபிலாசபிக்கல் எஸ்ஏ. ஸோ எந்த தீமில் நீங்கள் எடுத்திருந்தாலுமே கொஞ்சம் ஃபிலாசபிக்கல் ஆங்கிள் கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிகாஸ் அது ரொம்ப ஸ்கோரிங்னு இப்போ ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு.
அண்ட் தென் எஸ்ஏனாவே உங்களுக்கு காமனா நிறைய டாபிக்ஸ் இருக்கும். இப்போ இங்க பாக்குற மாதிரி விமென், மீடியா, ஹெல்த், பாவர்ட்டி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச், அதே மாதிரி பிலாசபிக்ல வந்து வேல்யூஸ், இமோஷன்ஸ், இந்த மாதிரி விஷயம் அப்படின்னா இதெல்லாம் வந்து காமனான தீம்ஸ். கண்டிப்பா இந்த தீம்ஸ் வச்சுதான் கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. எல்லா இயருமே ஒரு கொஸ்டின் இதுல இருந்து இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ நீங்க ஃபர்ஸ்டே தீம் வந்து ஃபில்டர் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற கோட்ஸ், அதுக்கேற்ற ப்ராவர்ப்ஸ், இல்லை ஏதாச்சும் போயம்ஸ், எக்ஸாம்பிள்ஸ், பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு முன்னாடியே நீங்க வந்து எக்ஸாம்பிள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து உங்களோட எஸ்ஏ பேங்க் அப்படின்னு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்ஏ எக்ஸாம் எழுதுற அன்னைக்கு வந்துட்டு ஈஸியா இருக்கும். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் வந்து அனெக்டோட் அப்படி சொல்லுவோம். நான் சொன்ன மாதிரி ஒரு ஹூக் பாயிண்ட் இருக்கணும். நீங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் லைன்லயே வந்துட்டு அந்த எக்ஸாமினரோட அட்டென்ஷனை பிடிக்கிற மாதிரி ஒரு லைனா வச்சிருக்கணும். நீங்க நார்மலா சொல்லக்கூடிய விஷயத்தையே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வேல சொன்னீங்க அப்படின்னா ஒரு கியூரியாசிட்டி, ஒரு இன்ட்ரிங்னஸ் வந்து கிரியேட் ஆகும். அதே மாதிரி இன்ட்ரோடக்ஷன் வந்துட்டு யூ கேன் கெட் கிரியேட்டிவ். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் கண்டிப்பா ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். என்னோட ஹோல் எஸ்ஸே வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா இட் கிவ்ஸ் கிரெடிபிலிட்டி. ஒன்று, உங்க எக்ஸாமினருக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த எக்ஸாம்பிள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இல்லை அது ஒரு புது இன்ஃபர்மேஷன் அப்படின்னா இட் இஸ் சம்திங் தட் தே ஆர் லேர்னிங். ஸோ எனிவேஸ் உங்களுக்கு வந்து கிரெடிபிலிட்டி பில்ட் ஆகுது. அதனால நீங்க வந்துட்டு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்றது வே பெட்டர்னு நான் சொல்லுவேன். அப்படி இல்லைனா யூ கேன் ஸ்டார்ட் வித் போயம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ராபர்ட் ஃப்ராஸ்டோட ரோட் நாட் டேக்கன் போயம் வச்சு யூ கேன் ஸ்டார்ட். இல்ல கபீரோட தோஹா வச்சு யூ கேன் ஸ்டார்ட். இந்த மாதிரி வெல் எஸ்டாப்ளிஷ்ட் போயம் ஏதாச்சும் நீங்க வச்சு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு எட்ஜ் தரும். அப்படி இல்லை அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ஃபிக்ஷனல் டேல்ஸ். நான் ஒரு டாப்பர் காப்பி ரீட் பண்ணியிருந்தேன். எப்படின்னா காந்திஜி வந்துட்டு இந்தியா கிட்ட பேசுற மாதிரி ஒரு இமேஜின் பண்ணி ஒரு கதை சொல்ற மாதிரி அவங்க இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு இட் கிவ்ஸ் ஆஃப் யூர் கிரியேட்டிவிட்டி. இப்போ இந்த விஷயம் நடக்க போறது இல்லை, பட் ஸ்டில் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு எக்ஸாமினருக்கு ஒரு புது தாட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ யூ கேன் யூஸ் தட் ஆல்சோ. அண்ட் ஃபைனலாக கீப் இட் கிறிஸ்ப் அண்ட் ரெலவெண்ட். இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப போகக்கூடாது. உங்களுக்கு வந்து ஒரு 1.5 சைட்ஸ் மட்டும் வர மாதிரி நீங்க பாத்துக்கணும். அதுக்கு மேல போச்சு அப்படின்னா அது கொஞ்சம் டிராக் ஆன மாதிரி ஆயிடும். அண்ட் தென் இன்ட்ரோடக்ஷன் வந்துட்டு சொன்ன மாதிரி கீப் இட் ரிலவெண்ட் டு த தீம். எந்த டாபிக் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ரெலவெண்டா உங்களோட இன்ட்ரோடக்ஷன் வச்சுக்கிற மாதிரி பார்க்கணும். அண்ட் மேக் இட் சஜஸ்டிவ். அதாச்சும் உங்களோட இன்ட்ரோ படிச்சாவே இந்த டாபிக் பத்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியா ஃபார்ம் ஆகும். ஏன் இவங்க இதை வந்துட்டு இந்த இதுக்கு கொடுத்துருக்காங்கன்ற கொஸ்டின் அவங்க மைண்ட்ல வர மாதிரி வச்சுக்க கூடாது. கீப் இட் suggestive. And then make sure it is captivating and interesting. நான் சொன்ன மாதிரி you can open with a quote or a poem, use current affairs, story based or mythological and fictional கூட கொண்டு போகலாம். something from மகாபாரதா, something from ராமாயணா, நம்ம சின்ன வயசுல இருந்து படிச்ச ஸ்கிரிப்சர்ஸ் கூட யூஸ் பண்ணிட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நம்ம கொண்டு போகலாம். அப்படி இல்லைன்னா you can go from personality based. ஏதாச்சும் ஒரு பர்சனாலிட்டி வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்லி அவங்க லைஃப்ல இருந்து ஒரு ஈவெண்ட் எழுதி அதை வச்சு ஒரு இன்ட்ரோடக்ஷன் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா யூ கேன் கோ ஃப்ரம் ரிப்போர்ட்ஸ் ஆர் ஸ்டாட்ஸ். இப்போ ஒரு விமன் பத்தி ஒரு கொஸ்டின் இருக்கு, ஏதோ ஒரு சோஷியல் இஷ்யூ அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் வித் 1 in 3 women face violence against them, be it in domestic sphere or public sphere அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாட் பேஸ்டா கூட நீங்க கொண்டு போகலாம். இதுவுமே ஒரு கேட்சி ஹெட்லைன் மாதிரி தான் இருக்கும். And then இல்லை அப்படின்னா you can take it from a paradoxical view. For instance, இப்போ வந்து ஜினி இண்டெக்ஸ் பத்தி பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் த 4th most equal country. பட் இந்தியாவில் வந்துட்டு poverty level is there, K-shaped economy is there. அந்த மாதிரி நீங்க கொண்டு போகலாம். ஸோ ஒரு paradoxical view, வேர்ல்ட் வியூல ஒரு ரிப்போர்ட் வந்து ஈக்குவல்னு சொல்றாங்க, பட் ரியாலிட்டி அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க you can put forward. அப்படி இல்லைன்னா ஒரு கான்வர்சேஷன் மாதிரி, நான் சொன்னேன்ல எப்படி காந்திஜி இந்தியாட்ட பேசுற மாதிரி ஒரு இமேஜின் பண்ணி ஒரு கான்வோ மாதிரி கொண்டு போனாங்க, அப்படி கூட you can start. Have the hook point first lineலயே. And then next வந்து அது உங்களோட எஸ்ஸேயோட லிங்க் பண்ண பார்க்கணும். உங்களோட இன்ட்ரோடக்ஷன் வந்து அது படிச்சாவே இந்த டாபிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து என்னோட எஸ்ஸேல இருந்து சில எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஹியூமன்ஸ் ஆர் மாஸ்டர்ஸ் ஆஃப் தேர் ஃபேட் அண்ட் கேப்டன்ஸ் ஆஃப் தேர் சோல். ஸோ இது வந்துட்டு ஹியூமன்ஸ் வந்துட்டு எப்படி அவங்களோட ஃபேட்டை கண்ட்ரோல் பண்றாங்க, ஹவு தே கேன் ஸ்டியர் ஆக்ஷன்ஸ் அண்ட் தேர் தாட் ப்ராசஸ் தான் அந்த ஹோல் எஸ்ஸேவே. ஸோ நான் என்ன எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பூலந்தேவியோட லைஃப் ஈவெண்ட் பத்தி நான் எழுதியிருக்கேன். நான் நினைச்சிருந்தா நான் மென்ஷன் பண்ணிக்கலாம் இப்படி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க லைஃப்ல இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. பட் என்னோட ஹூக் பாயிண்டே என்ன அப்படின்னா அந்த கியூரியாசிட்டி கிரியேட் பண்றது தான். ஸோ நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, at the age of 11, a young girl was married off to a man thrice her age, faced all forms of abuse and cruelty, yet did not succumb to victimhood. She rose to challenge her fate, entered a bandit group and faced the abusers head on. Later, she surrendered, served jail term and entered politics to serve her people. This is none other than the famous bandit queen, Purandevi. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணிட்டேன். ஒரு செட்டிங் கொடுத்துட்டு அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டி நீங்க கிரியேட் பண்ணீங்க. அண்ட் எண்டிங்ல தான் வந்துட்டு அது யாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுதான் உங்களோட ஹூக் பாயிண்ட்.
அண்ட் மோர் ஓவர் நான் வந்துட்டு அதை எப்படி அதை எஸ்ஏக்கு சஜஸ்டிவ் அப்படின்னு கொண்டு வந்துட்டேன். திஸ் இன்ஸ்பைரிங் டேல் depicts that humans are indeed masters of their fate and captain of their soul. ஸோ பேசிக்லி இதுதான் நான் கொடுக்குற இன்ட்ரோ. அந்த இன்ட்ரோ வந்து எஸ்ஏக்கு லிங்க் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டும் நான் வந்து சஜஸ்ட் பண்ணிட்டேன். அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு வாட் இஸ் மாரல் இஸ் நாட் ஆல்வேஸ் லீகல் அண்ட் வாட் இஸ் லீகல் இஸ் நாட் ஆல்வேஸ் மாரல். இப்போ நம்ம எல்லாருக்குமே பகத்சிங் பத்தி தெரியும் கரெக்டா, அது சின்ன வயசுலேயே படிச்ச ஒரு விஷயம். அது இங்க நார்மலா ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலாக நான் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஹுக் பாயிண்ட் மாதிரி வைக்கணும்னு சொல்லிட்டு the words Inqilab Zindabad echoed through the halls of Central Legislative Assembly after the young patriot Bhagat Singh along with B.K. Dutt threw a smoke bomb to make the deaf hear, a symbolic act of resistance and solidarity to the death of Lala Lajpat Rai. And again அதை வந்து நான் லிங்க் பண்ணிட்டேன். So what he did was moral and aligned with his principles, yet it was breaking the law அப்படின்னு சொல்லிட்டேன்னு. ஸோ இங்கேயுமே நீங்கள் படித்த ஒரு விஷயம் தான், அதுக்கு தனியாக நீங்கள் இன்ட்ரோன்னு போக தேவையில்லை. நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தையும் எப்படி டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸில் யூஸ் பண்ணி ஒரு ஹுக் பாயிண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் தென் அது வந்து சஜஸ்டிவாக இருக்கணும். இந்த எஸ்ஏ டாப்பிக்காக தான் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு growth begins where comfort ends. இது வந்து ஃபால்குனி நாயர் பற்றி, நைக்காவோட ஃபவுண்டர். இந்த மாதிரி கூட நீங்கள் கொண்டு போகலாம். இல்லை ஃபர்ஸ்டே பர்சனாலிட்டியை சொல்லிட்டு அதுக்காச்சும் அவங்க ஸ்டோரி சொல்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். So Falguni Nayar seemingly had the perfect life. At 50, she was married off with kids, a happy family and a stable job. It was a standard template for a good life ascertained by the society. Yet she found herself to be discontent with this unmoving, stagnant, fixed life, and hence she made the bold move, unlike the comfort of predictable life, of leaving her job for a startup. So she was praised by some, ridiculed by some, mocked by few, and found it reckless and foolish. So she proved everyone wrong with a startup Nykaa to have a net worth in crores. ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு இன்ஸ்பைரிங் டேல் மாதிரி கொடுத்துட்டேன். பர்சனாலிட்டியை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அப்புறமா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னேன். பட் நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னா, இது ரொம்ப தூரம் போயிடுச்சு. ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் போயிருந்திருக்கும். ஸோ அவ்வளோ தூரம் வைக்கிற மாதிரி இல்லாமல் 1.5 sides வச்சுட்டு கீப் இட் சஜஸ்டிவ். நெக்ஸ்ட் வந்துட்டு கனெக்டிங் பேரா. இப்போ நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாச்சு. இந்த இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு இதை நீங்கள் எஸ்ஏக்கு வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேரா தான் இந்த கனெக்டிங் பேரா. இங்கே வந்து யூ கேன் எஸ்டாப்ளிஷ் யுவர் பாயிண்ட். நீங்கள் என்னெல்லாம் இந்த எஸ்ஏல சொல்ல போறீங்க, நான் இதுதான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் லிஸ்ட் இட் டவுன். இது வந்துட்டு உங்களுக்கு 2 பெனிஃபிட்ஸ் தரும். ஒன்று, இது உங்களுக்கே ஒரு ஐடியா மாதிரி இருக்கும். ஸோ தட் நீங்கள் எழுத ஆஃப் த ட்ராக் போகாமல் இதுதான் நான் எழுத போகிறேன்னு முன்னாடியே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி எழுதுகிற மாதிரி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இட் கிவ்ஸ் அ எக்ஸாமினர் அன் ஐடியா ஆஃப் வாட் டு லுக் இன் டு த எஸ்ஏ. இந்த எஸ்ஏல இதுதான் இருக்க போதுன்னு முன்னாடி அந்த எக்ஸாமினருக்கு சைக்காலஜிக்கலா செட் ஆயிரும். ஸோ தே வில் எக்ஸ்பெக்ட் தட். அப்படி இருக்கும் போது இது வந்துட்டு ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரிக் தான். பட் ஸ்டில் உங்களோட எஸ்ஏ வந்து முன்னாடியே எஸ்டாப்ளிஷ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துரும். ஸோ வென் யூ மென்ஷன் வாட் த எஸ்ஏ கண்டெய்ன்ஸ் அப்படின்னா தே கேன் லுக் ஃபார்வர்ட் டு இட் ஈஸியா. பிகாஸ் யூஸ்வலி எக்ஸாமினர்ஸ் வந்துட்டு ஏஜ் பீப்புள் தான். அப்படி இருக்கும்போது முன்னாடியே நீங்க அவங்களுக்கு வந்துட்டு கொடுத்துறீங்க, இதுதான் இந்த எஸ்ஏல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இது வந்து எக்ஸாம்பிள். அந்த ஃபேட் அண்ட் சோல் ஓட டாபிக் மட்டும் நான் எழுதியிருக்கேன். So here we shall read about fate and soul, how humans master their fate and act as captain of their soul, its implication, how at times they are made prisoners of fate, and current relevance of the quote. So இங்க வந்துட்டு நான் keywords explain பண்றேன். என்னோட thesis ஓட பார்ட், அது கழிச்சு prisoners of fate என்னோட ஆன்டி தீசிஸ், கரண்ட் ரெலவன்ஸ் வந்துட்டு என்னோட கன்க்ளூஷன். ஸோ நான் பார்ட்ஸ் ஆஃப் எஸ்ஏ வந்துட்டு நான் என்னெல்லாம் கொடுக்க போறேன்னு ஃபர்ஸ்டே ஒரு பேராவா கொடுத்துட்டேன். இங்க வந்துட்டு வாட் இஸ் மாரல் இஸ் நாட் லீகல்க்கு வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன் திஸ் எஸ்ஸே we shall read about the nuances of morality and legality, its paradoxical nature and overlap, along with measures to be taken for better tomorrow. ஸோ இங்க வந்துட்டு ஐ எக்ஸ்பிளைன் த கீவேர்ட்ஸ். இந்த paradoxical nature தான் என்னோட தீசிஸ், ஓவர்லாப் என்னோட ஆன்டி தீசிஸ், மெஷர்ஸ் ஃபார் அ பெட்டர் டுமாரோ தான் என்னோட கன்க்ளூஷன். ஸோ திஸ் வே இந்த கனெக்டிங் பேராலேயே உங்களோட எஸ்ஏயோட இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் போத் யூ அண்ட் த எக்ஸாமினர். நெக்ஸ்ட் வந்துட்டு தீசிஸ், இதுதான் உங்களோட பாடி. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் 3 to 5 points ஆஃப் ஈச் காம்பனன்ட் ஆஃப் த எஸ்ஏ வந்துட்டு ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆர்கியூமெண்ட்ஸ் முன்னாடி வைக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த டாப்பிக்கு என்னோட ஒப்பீனியன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை சப்போர்ட் பண்ணுற ஆர்கியூமெண்ட் எழுதிட்டு அது கழிச்சு அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நான் தருவேன். ஸோ இங்கே வந்துட்டு சப்ஸ்டான்சியேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நீங்கள் பாயிண்ட்ஸ் வைக்கிறது இஸ் ஒன் திங், அது வந்துட்டு உங்களுக்கு கிரெடிபிலிட்டி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கும்போது இன்னும் பெட்டராக உங்களுக்கு தெரியும். அண்ட் மோர் ஓவர் நீங்கள் இதோட சேர்த்து வெல் நோன் கோட்ஸ் இல்லை ப்ராவர்ப்ஸ் அந்த மாதிரி ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ண திங்ஸ் வந்துட்டு நீங்கள் உங்களோட எஸ்ஏல கொண்டு வரும்போது நான் மட்டும் இந்த பாயிண்ட் சொல்லலை, ஆல்ரெடி இருக்கிற பர்சனாலிட்டிஸ் கூட இந்த பாயிண்ட் சொல்லியிருக்காங்கன்னு கிரெடிபிலிட்டி ஆட் பண்ண முடியும். அண்ட் மோர் ஓவர் உங்களோட ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு டிரான்சிஷன் இருக்கணும். இங்கே இதை பற்றி ஏதோ பேசிட்டு
பேசிட்டு இருக்கேன், திடீர்னு அப்படியே சம்மந்தமே இல்லாம வேற ஏதோ பத்தி பேசுன்னு இல்லாம இந்த பாயிண்ட்ல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு கொண்டு போகணும். அது கொண்டு போறதுக்கு யூ கேன் யூஸ் லிங்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் above all, இல்ல furthermore, similarly, at this level, at the next level, அந்த மாதிரி டேர்ம்ஸ் யூஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து செகண்ட் பாயிண்ட் நீங்க கொண்டு போகும்போது ஒரு டிரான்சிஷன் இருக்கும். ஸோ வந்து ஒரு ஃப்ளோ ஆஃப் தாட் இருக்கும். பிகாஸ் essay is all about flow of thought only and have different viewpoints. இந்த பாடி ஆர் தீசிஸ் தான் உங்களோட மெயின் கண்டென்ட்டே. பிகாஸ் இன்ட்ரோடக்ஷன் 1.5 sides வந்துடும், கன்க்ளூஷன் ஒரு 1.5 sides வந்துடும். ஆன்டி தீசிஸ் வந்து ப்ராபப்ளி 1.5 sides இல்லை மேக்ஸிமம் 2 தான், அதுக்கு மேலே போகாது. ஸோ உங்களோட மெஜாரிட்டி ஆஃப் 9 pages வந்துட்டு உங்களுக்கு பாடி ஆர் தீசிஸ் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது give credible arguments with an opinion and then give substantiate with real life examples. and இங்க வந்துட்டு different viewpoints நீங்க வந்து ஜெனரேட் பண்றதுக்கு நிறைய அப்ரோச்சஸ் இருக்கு. அதை நான் நெக்ஸ்ட் சொல்றேன். இது வந்து எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாஸ்டரிங் யுவர் ஃபேட் அண்ட் கேப்டன் ஆஃப் சோல் ஓட டாபிக் வந்துட்டு என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னா how one can steer their thoughts and soul. So basically humans have the ability to act as the captain of their soul because they can steer their thoughts அப்படின்னு சொல்லிட்டு தான் என் பாயிண்ட் வச்சிருக்கேன். அதை நான் சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்கு வந்துட்டு மகாபாரதாவை எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கேன். ஹவ் யுதிஷ்டா ஆக்டட் வித் தர்மா whereas துரியோதனா was swept by அதர்மா. ஸோ இங்க வந்துட்டு ஒரு தனி எக்ஸாம்பிள்லாம் கிடையாது. நான் சின்ன வயசுல இருந்து விஜய் டிவில அந்த சீரியல் பார்த்துருப்பேன், அதை ஞாபகம் வச்சு நான் ஒரு பாயிண்டா அதை கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். ஸோ ஹியர் ஐவ் given my point and I've given a substantiation, something which is relevant to everybody. இது யார் படிச்சாலுமே தெரியும், யுதிஷ்டா தான் தர்மா, துரியோதனா அதர்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க வந்துட்டு என்னோட பாயிண்ட்டை சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்கு பாசிட்டிவும் கொடுத்துருக்கேன், நெகட்டிவும் கொடுத்துருக்கேன். பாசிட்டிவா இருந்தா எப்படி இருக்கும், நெகட்டிவா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி இங்க வந்து என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னா பாஸ்ட் கேன் டேக் அ நியூ ஃபார்ம் ஈவன் இன் த பிரசன்ட். ஸோ தேர் இஸ் அ கண்டினியூவேஷன் ஆஃப் பாஸ்ட். இதுதான் என்னோட பாயிண்ட். அதை வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா violence against women seemingly reduced in public sphere has transformed itself into cyberspace following the advent of technology. So be it cyberbullying, harassment or stalking, the violence against women is pure continuation of the past. So என் பாயிண்ட்டை சொல்லிட்டேன், அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன். இதுக்கு வந்து நீங்க என்ன பாயிண்ட் வேணா யூஸ் பண்ணலாம். எனக்கு ஆன் த ஸ்பாட் இந்த violence against women தான் ஞாபகம் வந்தது. So give your point and then give an example which is very comfortable to you and relevant to the essay. இது வந்துட்டு மல்டிபிள் வியூ பாயிண்ட்ஸ்க்காக நான் சொல்றேன். வாட் இஸ் மாரல் இஸ் நாட் ஆல்வேஸ் லீகல், அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட். அப்போ அதுக்கு வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்கு நான் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் எப்படி நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், சிவில் டிசோபீடியன்ஸ், குவிட் இந்தியா மூவ்மெண்ட், இது எதுவுமே லீகல் கிடையாது. பட் தென் அந்த டிமாண்ட் ஃபார் ஸ்வராஜ் வந்து மாரல். அதே மாதிரி தான் ரோசா பார்க்ஸோட ரெஃப்யூசல் டு கிவ் அப் ஹர் சீட் வந்துட்டு இட் லெட் டு சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட். இது நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல சோஷியல் சயின்ஸ் புக்ல படிச்ச ஒரு டாபிக், அதை நான் இங்க வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி the recent demand for right to abortion in euthanasia வந்துட்டு it falls outside the legal sphere but it is the moral pillar of body autonomy and the right to dignity both in life and death. இது வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஒரு டாபிக். ஸோ பேசிக்லி ஒரு இதுக்கு எக்ஸாம்பிளே நான் ஹிஸ்ட்ரியில இருந்து எடுத்திருக்கேன், நம்ம சின்ன வயசுல படிச்ச புக்ல இருந்து எடுத்திருக்கேன், நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து எடுத்திருக்கேன். ஸோ பேசிக்லி உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ்க்கோ இதுக்கோ நீங்க தனியா எங்கேயும் போவே தேவையில்லை, நீங்க நார்மலா படிக்கிற ஒரு விஷயத்தை இன்கார்பரேட் பண்ண பார்க்கலாம். And what is legal is not always moral. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கொலோனியலிசம், இம்பீரியலிசம், அப்பார்த்தெய்ட், இல்ல நாசி ஜெர்மனில உள்ள ஹாலோகாஸ்ட், இது எதுவுமே வந்துட்டு மாரல் கிடையாது, பட் எல்லாமே அப்போ வந்து லீகல் தான். அண்ட் அதே மாதிரி நான் எத்திக்ஸ் கான்செப்டை கொண்டு வந்திருக்கேன். யூட்டிலிட்டேரியனிசம் வந்துட்டு மேக்ஸிமம் பெனிஃபிட் ஃபார் த மேக்ஸிமம் பீப்புள், பட் ஸ்டில் ஒரு மைனாரிட்டி வந்து தேர் லெஃப்ட் அலோன். ஃபார் எக்ஸாம்பிள் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாச்சும் எடுத்தா தேர் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ட்ரைபல்ஸ் அப்படின்னு. ஸோ இது வந்துட்டு லீகலானா எஸ், பட் மாரலானா கிடையாது அப்படின்னு. அண்ட் அதே மாதிரி GS2ல ஒரு பாயிண்ட்டையும் நான் கொண்டு வந்திருக்கேன். கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் வந்து இருக்கு 46% இந்த 17th லோக்சபா. இல்லை ஃபேக் நியூஸ் சென்சேஷனலிசம் இன் மீடியாலையும் நடக்குது, பட் இது எல்லாமே இல்லீகல் பர்சேனா கிடையாது, பட் தேர் நாட் மாரல் அகேன். ஸோ இப்போ வந்துட்டு அகேன் என்னோட எக்ஸாம்பிள்ஸ் எப்படி இருக்கு, ஹிஸ்ட்ரியில இருந்து, எத்திக்ஸ்ல இருந்து, GS2ல இருந்து. ஸோ உங்க பாயிண்ட்டை வந்துட்டு நீங்க சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்கு எங்க இருந்து வேணா நீங்க எக்ஸாம்பிள் எடுக்கலாம். இட் கேன் பி இன் யுவர் ஓன் ப்ரிப்பரேஷன். பேப்பர் வைஸ் கூட நீங்க யோசிக்கலாம். GS1ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள், 2ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள், 3ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு. அண்ட் தென் இந்த டாபிக் வந்துட்டு கம்ஃபர்ட். கம்ஃபர்ட்டுக்கு நான் டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ பேட்ரியார்கி அப்படின்னா யாருக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், ஆப்ரெசிவ் மெனுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், பட் விமென்க்கு கிடையாது. அதே மாதிரி காஸ்ட் ஹைரார்கி யாருக்கு பெனிஃபிஷியல், தோஸ் இன் அப்பர் லேடர், நாட் இன் லோவர் லேடர். அண்ட் அதே மாதிரி மார்க்ஸோட ஒப்பீனியன் கொண்டு வந்திருக்கேன். நான் சொன்னேன்ல, நான் மட்டும் இதை சொல்லலை, மற்றவங்களும் இதான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹவ் ஸ்டேட்டட் கார்ல் மார்க்ஸ் ஹவு கேபிட்டலிசம் பெனிஃபிட்ஸ் த கேபிட்டலிஸ்ட் பட் நாட் த ப்ராலிட்டேரியட் அப்படின்னு. ஸோ இங்கேயுமே எக்ஸாம்பிள் பாருங்க, இது நார்மல் நம்ம சொசைட்டி பேப்பர்ல இருந்து எழுதுறது, காஸ்ட் ஹைரார்கிலாம் நம்ம சின்ன வயசுல இருந்து படிச்சது தான். அண்ட் மார்க்ஸ் வந்துட்டு நான் சோஷியாலஜி ஸ்டூடெண்ட்னால நான் அதை கொண்டு வந்திருந்தேன். இப்போ நீங்க வேற ஆப்ஷனல் அப்படின்னா உங்க ஆப்ஷனல் சப்ஜெக்ட் கூட நீங்க உள்ள கொண்டு வரலாம்.
அண்ட் தென் ஆன்டிதீசிஸ். ஸோ ஆன்டிதீசிஸ் வந்துட்டு நீங்கள் இவ்வளோ நேரம் பேசினதுக்கு அப்போசிங்காக ஒரு வியூ கொடுக்குறது தான். இது ரொம்ப வச்சுக்க கூடாது, கீப் இட் கிறிஸ்ப் அண்ட் ஷார்ட். பட் தென் இது வந்துட்டு ஜஸ்ட் உங்களுக்கு வந்து வேற ஒரு ஒப்பீனியன், வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து டெவலப் பண்ண முடியும்னு கன்வே பண்ணுறதுக்கு தான். பட் இன்கேஸ் த எஸ்ஏ டாபிக் இஸ் ஓவர்லி பாசிட்டிவ் அப்படின்னா do not go for an antithesis, keep it relevant. தேவைப்பட்டால் மட்டும் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் do not take a harsh negative stand. ப்ராக்டிக்கலாக உள்ள நெகட்டிவ் சைட் மட்டும் தான் பேசுமே ஒழிய ரொம்ப ஹார்ஷாக நீங்கள் வந்துட்டு அந்த டாப்பிக்கை அப்போஸ் பண்ணுற மாதிரி பாயிண்ட் வச்சிடக்கூடாது. அண்ட் அகெயின் இங்கேயுமே சப்ஸ்டான்சியேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் இந்த வியூ கொடுக்குறேன் அப்படின்னா அது நீங்கள் வந்து ரீசன் பண்ணால் மட்டும்தான் அது அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ண முடியும். உங்களோட தாட்டை நீங்கள் வந்து பேப்பரில் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, அது அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கணுமே ஒழிய அவங்களுக்கு வந்து டிஃபென்சிவ் மோடுக்கு போகிற மாதிரி வச்சுக்க கூடாது. அதனால தான் do not take a harsh stand, keep it practical and keep it crisp. ரொம்ப போக வேண்டாம், 1.5 சைட்ஸே போதும். இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்துட்டு அந்த ஹியூமன்ஸ் ஆர் மாஸ்டர்ஸ் ஆஃப் தேர் ஃபேட் அண்ட் கேப்டன்ஸ் ஆஃப் தேர் சோல் சொல்லியிருந்தேன். பட் நாட் அட் ஆல் டைம்ஸ். நான் வந்து தே கேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்டன் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருந்தேன்ல. இப்போ வந்து நாட் அட் ஆல் டைம்ஸ், சம்டைம்ஸ் தேர் பிரிசனர்ஸ் ஆஃப் ஃபேட் அண்ட் தே சக்கம் டு இட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எக்ஸாம்பிள்ஸ் வந்து வயநாடு லேண்ட்ஸ்லைட், இல்லை அகமதாபாத் ஏர் கிராஷ், கோவிட், ட்ரக் அடிக்ட்ஸ், இந்த மாதிரி பீப்புளெலாம் வந்துட்டு அவங்கெல்லாம் வந்துட்டு சிச்சுவேஷனுக்கு ஒரு சிச்சுவேஷனோட ஹார்ஷ்னஸ்க்கு வந்து they succumb to it. இவங்கெல்லாம் வந்துட்டு ஹியூமன்ஸ் தேர் மாஸ்டர்ஸ் ஆஃப் ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் மாற்ற முடியுமானா முடியாது. சம்டைம்ஸ் நேச்சர் வந்து will humble us அப்படின்றது தான் என் பாயிண்ட். அதுக்காக இந்த எல்லா எக்ஸாம்பிளுமே கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இது ரெண்டுமே வயநாடும் சரி அகமதாபாதும் சரி கரண்ட் அஃபேர்ஸில் இருந்தது. கோவிட் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ட்ரக் அடிக்ட்ஸ் வந்துட்டு நான் வந்து சோஷியாலஜிலேருந்து எடுத்திருந்தேன். ரெஃப்யூஜிஸ் இன் காசாவுமே கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி என்னோட பாயிண்ட்டை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு அகைன் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நான் என்னோட பாயிண்டே என்னன்னா, திஸ் ஹம்பிள்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ் who believe that they are superior to other life forms and reduces them to part of nature. ஸோ அந்த ஹோல் எஸ்ஏயோட பாயிண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக நான் ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டேன். ஹியூமன்ஸ் ஆர் நாட் மாஸ்டர்ஸ் ஆஃப் their fate and captain of their soul at all times அப்படின்னு சொல்லிட்டேன். பட் நான் வந்துட்டு இதோட முடிச்சிட்டேன். இதுக்கு மேலே பெருசாக கொண்டு போகல. ஒரு பாயிண்ட் தான், ஜஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் முன்னாடி வச்சுட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு கன்க்ளூஷன். கன்க்ளூஷன் வந்துட்டு ஷுட் பி ஃபார்வர்ட் லுக்கிங். எப்பயுமே நீங்கள் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ஸ்டான்ஸில் முடிக்கவே கூடாது. அண்ட் அது எப்படி இருக்குன்னா, இது வரைக்கும் நீங்கள் பேசினதெல்லாம் ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துட்டு உங்கள் தீசிஸும் ஆன்டி தீசிஸ் ரெண்டுமே சேர்த்து கொடுத்துட்டு அது கழிச்சு தான் ஃபார்வர்ட் லுக்கிங்காக வச்சுக்கணும். ஸோ இப்போ நான் சம்மரின்னு சொல்லும்போது நீங்கள் ஆல்ரெடி எழுதுனதை திருப்பி எழுதணும்னா அப்படி கிடையாது. அந்த ஐடியாவை சம்மரைஸ் பண்ணிட்டு, இப்போ என்னதான் இருந்தாலும் நீங்கள் ஒரு 14 to 16 பேஜஸ் எழுதுறீங்க. இப்போ வந்து அவங்க கண்டிப்பாக 14 பேஜஸ் தாண்டி வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் மேபி மறந்துருக்கலாம். ஸோ ஒரு குட்டி ரிஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸை நீங்கள் வந்து எழுதணும். அதை சொல்லிட்டு அது வந்துட்டு ஒரு சொல்யூஷன் ஓரியன்டாக இருக்கணும். ப்ராக்டிக்கலாக இதுதான் இருக்குது, பட் இந்த சொல்யூஷன் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸாக தான் படிக்கிறோம். ஸோ ஒரு விஷயத்தை வந்துட்டு தெரிஞ்சுக்கிறது இஸ் ஒன் திங், பட் தென் அதை சால்வ் பண்ணுறதுக்கு என்னன்னு எப்பயுமே ஸ்டெப்ஸ் வைக்கிற மைண்ட் செட் நம்மளுக்கு இருக்கணும். அண்ட் தென் ஆல்வேஸ் எண்ட் ஆன் அ பாசிட்டிவ் நோட். இப்போ வந்து இது மாஸ்டர்ஸ் ஆஃப் their fate கோட் தான். நான் என்ன இங்கே பாயிண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இட் ஹஸ் லெஃப்ட் அஸ் வித் நெக்லெக்ட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் சோல். ஸோ இட் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் டு நரிஷ் அவர் சோல் த்ரூ மைண்ட்ஃபுல்னஸ், meditation and food for thought. India's push for International Yoga Day, along with chief economic advisors' emphasis on the mental health, exemplifies the importance of soul nourishment. So இங்க வந்து என்னோட practical solution for mastering your fate or being the captain of your soul வந்து soul nourishment அப்படின்னு ஒரு philosophical-ஆ ஒரு டர்ன் எடுத்திருக்கேன். அதையுமே சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்கு எப்படி இந்தியா வந்துட்டு இன்டர்நேஷனல் யோகா டே புஷ் பண்றாங்க, இல்ல அந்த இயர் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்தது மென்டல் ஹெல்த் பத்தி. ஸோ அதை பத்தி நான் பேசியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி இங்கே வந்துட்டு ஒரு சொல்யூஷன் ஓரியன்டாக கொடுத்துருக்கேன். இப்போ மொராலிட்டி அண்ட் லீகாலிட்டியில் உள்ள இஷ்யூஸ்க்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹேவ் டு டெவலப் அ கோட் ஆஃப் எத்திக்ஸ் அலாங் வித் கோட் ஆஃப் கண்டக்ட். திஸ் வுட் பி a step in right direction. So the paradox between legal and moral sphere might continue, but its overlap is necessary to address the emerging issues of today's world. So இந்த கோட் ஆஃப் எத்திக்ஸ் வந்துட்டு என்னோட சொல்யூஷன். அண்ட் த அதர் ஹேண்ட் நான் பாசிட்டிவ் நோட்டில் வந்து எப்படி முடிச்சிருக்கேன்னா, அதோட ஓவர்லேப் வந்து நெசசரி அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ஆல்வேஸ் மேக் ஷோர் தட் யுவர் கன்க்ளூஷன் ஹேஸ் சம் சொல்யூஷன். இட் இஸ் விஷனரி, ஃபார்வர்ட் லுக்கிங் அண்ட் பாசிட்டிவ். இது வந்துட்டு ஒரு philosophical வியூ பாயிண்ட் மாதிரி நான் கொண்டு போயிருந்தேன். growth which overcomes comfort leads to comfort again, which in turn needs to be overcome in order to strive for a fulfilling life. இது வந்து நம்ம நார்மலாக யோசிக்கிறது தான். அது நீங்கள் ஒரு வேர்ட்ஸாக போடும்போது அவங்களுக்குமே வந்துட்டு அதை பற்றி யோசிக்கிறதுக்கு ஒரு ஸ்கோப் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஃபிலாசபிக்கலாக கொண்டு போது தான் உங்களோட எஸ்ஸே வந்துட்டு மற்றவங்களோட ஒரு எட்ஜ் தரதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் அதையுமே சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு I've given the example of Chandrayaan. அதோட சக்ஸஸ் வந்து ரிசல்டட் in the next mission அப்படின்னு. அண்ட் இங்கே I've used a short poem, comfort coddles but never creates, fire scorches but ignites. இது எங்கேருந்து நான் எடுத்தேன்னா ChatGPT தான்.
நம்ம வந்து ரிப்பீட்டட் தீம்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அதை வந்துட்டு நான் சாட் ஜிபிடியில் போட்டுட்டு கேட்டிருந்தேன். இந்த மாதிரி கிவ் மீ சர்டன் 2-line poems or give me relevant examples, be it real life or civil servants or from mythological stories அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே கேட்டு ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டு வச்சுட்டேன் நான். ஸோ அதுலேருந்து நான் இதை முன்னாடியே மெமரைஸ் பண்ணதுனால ஐ வாஸ் ஏபிள் டு யூஸ் இட் ஹியர். இப்போ இங்கே அரம்லேயே வந்துட்டு ஏஐ ஒன்று இருக்குது. ஸோ யூ கேன் யூஸ் தட் டு கிரியேட் ஆல் திஸ் எக்ஸாம்பிள்ஸ். முன்னாடியே நீங்கள் வந்துட்டு எவ்வளோ எக்ஸாம்பிள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஒரு பேங்க் மாதிரி வச்சு அதை ரிவைஸ் பண்ணுறீங்களோ எக்ஸாம் அன்னைக்கு உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் டெம்ப்ளேட்ஸ் மாதிரி வச்சுட்டு அதை ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் தஸ் த solace of comfort should be overcome for better tomorrow and future. சொன்ன மாதிரி கன்க்ளூஷன் வந்து ஃபார்வர்ட் லுக்கிங்காக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பிரெயின் ஸ்டார்மிங். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் எஸ்ஏ. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1.5 hour தான் ஒரு எஸ்ஏக்கு வச்சிருப்பேன். ½ an hour, அதாச்சும் 20 to 25 minutes பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிடுற மாதிரி, அது கழிச்சு 1 hour எஸ்ஏ எழுதுற மாதிரி வச்சுப்பேன். ஸோ நான் பிரெயின் ஸ்டார்மிங் அப்போயே என்னோட எல்லா பாயிண்ட்ஸுமே எழுதிடுவேன். முடிஞ்ச அளவுக்கு புதுசாக ஆட் பண்ணாத மாதிரி தான் பார்த்துப்பேன். பட் ப்ரொவைடட் ஏதாச்சும் புது ஐடியா நடுவில் தோணுச்சுன்னா அது எங்கேயாச்சும் ஃபிட் இன் பண்ண முடியுமா தான் பார்க்கணுமே ஒழிய எடுத்தோடனே அது வந்து உள்ள போற மாதிரி வச்சுக்காதீங்க. இல்லைன்னா உங்களோட ஃப்ளோ ஆஃப் தாட் வந்து அஃபெக்ட் ஆகும். அண்ட் எப்பயுமே நீங்க பிரெயின் ஸ்டார்ம் பண்ணும் போதே வந்துட்டு ஒரு டிரான்சிஷன் இருக்கா, என்னென்ன எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணாலும் அங்கேயே நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ்ஏ எழுதும் போது ஜஸ்ட் நீங்க பண்ணதை மட்டும் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும், புதுசா யோசிக்கிற மாதிரி இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அப்போ எதுவும் ஸ்டாமர் ஆகாம இருக்கும். அண்ட் தென் இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த டாப்பிக்கை பிரேக் டவுன் பண்ணுங்க. அதில் என்னெல்லாம் கீவேர்ட்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. அந்த கீவேர்ட்ஸை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு பாருங்க. இப்போவே நீங்கள் ஒரு ஃபிலாசபிக்கலாக அதை எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு எட்ஜ் கிடைக்கும். அண்ட் தென் அந்த டாபிக் பற்றின பாயிண்ட்ஸ் எல்லாமே லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு அதுக்கான எக்ஸாம்பிள்ஸை முன்னாடியே எழுதிட்டு இதுலேருந்து இந்த டாபிக் நெக்ஸ்ட் டாபிக் வந்து இது போனால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஒரு டிரான்சிஷன் எப்படி ஒர்க் ஆகும்னு அங்கேயே யோசிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்துட்டு அது போக கோட்ஸ், ப்ராவர்ப்ஸ் வேறு ஏதாச்சும் ரெலவெண்ட்டாக இருக்கான்னு முன்னாடியே யோசிச்சுக்கிட்டா உங்கள் பிரெயின் ஸ்டார்மிங் பேஜ்லேயே இது எல்லாமே முடிஞ்சிடும். எஸ்ஏ எழுதும்போது ஈஸியாக இருக்கும். இது வந்துட்டு நீங்கள் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்று நீங்கள் வந்துட்டு செக்டோரல் டிமென்ஷன் எடுத்துக்கலாம், ஜிஎஸ் அப்ரோச். இது வந்து நான் சொன்ன மாதிரி பேப்பர் 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிளில் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஜென்ரேட் பண்ண முடியும். உங்களோட ப்ரிப்பரேஷன் உள்ள பாயிண்ட்ஸை நீங்கள் உள்ளே கொண்டு வர முடியும். அப்படி இல்லை அப்படின்னா யூ கேன் டேக் டெம்போரல் டிமென்ஷன். ஸோ இது வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் வியூ பாயிண்ட், ஏன்ஷியன்ட்ல எப்படி இருந்துச்சு, மிடிவல்ல இப்போ எப்படி இருக்கு, இல்லை ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், இல்லை பிரிட்டிஷ்க்கு முன்னாடி பிரிட்டிஷ் கல்ச்சர், அந்த மாதிரிலாம் நீங்கள் பாயிண்ட்ஸ் வந்து கொண்டு போகலாம். இல்லை அப்படின்னா யூ கேன் டேக் இப்போ ஒரு சோஷியல் இஷ்யூ தான் வந்துட்டு உங்களோட டாப்பிக்காக இருக்குன்னா அந்த இஷ்யூவோட கான்செப்ட் என்ன, அதோட ஹிஸ்ட்ரி என்ன, ஏன் அந்த இஷ்யூ வந்து நியூஸ்ல இருக்கு, அதுக்கான சொல்யூஷன் என்ன, அதை எப்படி நம்ம கொண்டு போகலாம், அந்த இஷ்யூவோட காசஸ் கான்சிக்வன்சஸ், அந்த ஆங்கிளில் கூட நீங்கள் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் சோஷியாலஜி படிச்சதுனால யூஸ் திஸ் டாபிக், ஏஜென்சிஸ் ஆஃப் சோஷியலைசேஷன். ஒரு டாபிக் இருக்குன்னா அது வந்து ஃபேமிலிக்கு எப்படி இம்ப்ளை ஆகும், இல்லை வந்து மீடியாவுக்கு எப்படி, ரிலீஜனுக்கு எப்படி, எஜுகேஷனல் சிஸ்டம், லீடர்ஷிப், இன்ஸ்டிடியூஷனல் ஆங்கிள் இருந்து அந்த மாதிரி கூட நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். ஒரே இஷ்யூவை டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ், டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்க பாருங்க. இது வந்து பெஸ்டல் அப்ரோச். இது ரொம்ப காமன். யூஸ்வலாக நம்மளோட ஆன்சர் ஜிஎஸ் ஆன்சரே பெஸ்டல் அப்ரோச் தான் வச்சிருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்துட்டு காமனாக நீங்கள் எடுக்கிறது. பட் மேக் ஷுர் தட் உங்களுக்கு எத்திக்கல் ஆங்கிளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அப்படி இல்லைனா யூ கேன் கோ ஃபார் ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச். யாரெல்லாம் அதில் இன்வால்வ் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அண்ட் அதுவே டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் இருக்கும். இண்டிவிஜுவல், ஃபேமிலி, சொசைட்டி, நேஷனல், இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ், அந்த மாதிரி கூட நீங்கள் கொண்டு போகலாம். இல்லை அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெல்த் தான் ஒரு டாபிக் அப்படின்னா அதில் யாரெல்லாம் இன்வால்வ், கவர்மெண்ட், சிட்டிசன்ஸ், ப்ரைவேட் பிளேயர்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், என்ஜிஓஸ், சிவில் சொசைட்டிஸ், அது மாதிரிலாம் யாரெல்லாம் இன்வால்வ்டோ அது கூட நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் அப்படின்னு. அண்ட் மோர் ஓவர் இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். கன்க்ளூஷன் வந்துட்டு முன்னாடியே நீங்கள் அது கூட ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து 3 lines ரீட் பண்ணுறேன். No obstacle is big enough that cannot be jumped. No shadow is dark enough that cannot be lighted. And no mountain is high enough that it cannot be climbed. What we need is sunshine. இது மூணுமே டிஃப்ரெண்ட் பாயிண்ட் சொல்லுதானா கிடையாது. மூணுமே அதே தான். எந்த சேலஞ்சாலும் ஓவர் கம் பண்ணிடலாம், நத்திங் இஸ் இம்பாசிபிள்னு. அதை டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸில் வந்து சொல்கிற மாதிரி முன்னாடியே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் எக்ஸாம் அன்னைக்கு இது ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபர்ஸ்ட் எஸ்ஏவை செகண்ட் எஸ்ஏலேருந்து டிஃப்ரென்ஷியேட்டும் பண்ணலாம். இது வந்து ஒரே பாயிண்ட் தான் சொல்லுது, பட் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸில். ஸோ அப்படி இருக்கும்போது நோ அப்சக்கிள் இஸ் பிக் எனஃப் தட் கேனாட் பி ஜம்ப்னோடனே ஒரு மாதிரி கொஞ்சம் ஃப்ளோயி, ஒரு ஃப்ளவரி லாங்குவேஜில் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் எட்ஜ் தரும். அவ்வளோதான். மித்தபடி இது எதுவுமே புதுசாக சொல்லலை, அதே பாயிண்ட் தான், டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் டெம்ப்ளேட் மாதிரி முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் அன்னைக்கு ஈஸியாக இருக்கும்.
இது வந்து நான் பிரெயின் ஸ்டார்ம் பண்ண பேஜ். இங்க வந்து நான் கீவேர்ட்ஸை ஹைலைட் பண்ணி வச்சுட்டேன், மாஸ்டர், ஃபேட், கேப்டன் அண்ட் சோல் அப்படின்னு. ஸோ நான் எடுத்தது வந்து ஃபேட் அண்ட் சோல். அதை எடுத்துட்டு ஒரு பிலாசபிக்கல் ஆங்கிள் பேசணும்னு சொல்லிட்டு ஐ டாக்ட் அபவுட் அஜ்விகா செக்ட், ஃபேட்டலிசம், நியத்தி, கர்மா தியரி அண்ட் ப்ரொடெஸ்டன்ட் எத்திக்ஸ். இதெல்லாம் வந்துட்டு நம்ம எங்க படிச்சிருக்கோம் அப்படின்னா ஏன்ஷியன்ட் மிடிவல் இந்தியாவில் படிச்சிருக்கோம், சோஷியாலஜியில் படிச்சிருக்கோம். ஸோ ஆல்ரெடி படிச்சது தான் நான் வந்துட்டு இங்கே எழுதியிருக்கேன். அண்ட் மோர் ஓவர் என்னோட பாயிண்ட்ஸ் வந்து ஹியூமன்ஸ் இஸ் மாஸ்டர் ஆஃப் தேர் ஃபேட் அண்ட் கேப்டன் ஆஃப் தேர் சோலுக்கு டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இப்போ அது மாஸ்டர்ஸ் அப்படின்னா எப்படி, தே கேன் டேக் சார்ஜ். இதுக்கு நான் வந்து எக்ஸாம்பிள் அருணிமா சின்ஹாவை ஸ்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்லி ஷி ஹேட் ஹர் லெக் ஆம்பியூட்டேட்டட். அப்படி இருந்துமே அவங்க மவுண்டன்ஸ் கிளைம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நத்திங் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. இந்த அருணிமா சின்ஹா எக்ஸாம்பிள் வந்து என்னோட ஆல்மோஸ்ட் 6 எஸ்ஏ டெஸ்ட்டில் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணியிருந்திருப்பேன். பிகாஸ் ஒரு ஹியூமன் வந்துட்டு கேன் டூ எனிதிங் அப்படின்னாவே இந்த எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டேன். ஸோ இதை நான் தனியாக ப்ரிப்பேர் பண்ணேன்னா சாட் ஜிபிடியில் முன்னாடியே போட்டு எக்ஸாம்பிள்ஸ்னு கேட்டு வச்சுட்டேன். அதை ஞாபகம் வச்சுட்டு எங்கெல்லாம் ஃபிட் இன் பண்ண முடியுமோ அங்கே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ட்ரை டு ரெடியூஸ் யுவர் எஃபர்ட்ஸ் அண்ட் மேக்ஸிமைஸ் த ரிசல்ட்ஸ். அண்ட் என்னோட செகண்ட் பாயிண்ட் வந்து தே கேன் சேஞ்ச் தேர் சிச்சுவேஷன் பிகாஸ் தே நீட் கரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் இன் த ஃபேஸ் ஆஃப் அட்வர்சிட்டி. அதுக்கு எக்ஸாம்பிள் நான் அம்பேத்கர் அண்ட் ஹவு ஹி சேலஞ்ச் த காஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுவுமே நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்ச ஒரு டாபிக் தான், தனியாக நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. அண்ட் மோர் ஓவர் humans are masters of their fate because they can have an examined life. இது வந்து எத்திக்ஸ் நம்ம படிக்கிறது, சாக்ரட்டிஸ் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாமின்ட் லைஃபே வந்துட்டு எத்திக்ஸ் ஒரு கான்செப்ட் தான். ஸோ அங்கே இருக்கிற கான்செப்டை நான் இங்கே கொண்டு வந்துட்டேன். அண்ட் மோர் ஓவர் ஜஸ்ட் பிகாஸ் பீப்புள் கேன் பிளான் தேர் லைஃப்ஸ்னால தேர் மாஸ்டர்ஸ் ஆஃப் தேர் ஃபேட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு எக்ஸாம்பிள் ஃபால்குனி நாயர். இப்போ என்னோட இன்னொரு எஸ்ஏல இன்ட்ரோடக்ஷனாக இருந்தது, இந்த எஸ்ஏல எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படிதான் உங்களோட டெம்ப்ளேட்ஸ் வந்து நீங்கள் மாற்ற பார்க்கணும். இப்போ வந்து தேர் கேப்டன் ஆஃப் த சோல் அப்படின்னா தே கேன் ஸ்டியர் தேர் தாட்ஸ். பாசிட்டிவாக வந்து தர்மன் அப்படின்னும், நெகட்டிவ் வந்து துரியோதரன் சொல்லியிருக்கேன். மோர் ஓவர் தே ஹேவ் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் தே கேன் ரெகுலேட்டட். அதுக்கு எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு பிரசிடென்ட்டோட ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். அண்ட் தென் இல்லை அப்படின்னா தே ஹேவ் டிசிப்ளின், தே கேன் பி அ டிசிப்ளின்ட் பீயிங் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு எக்ஸாம்பிள் ப்ரூஸ்லி. இது எல்லாமே காமன் எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் கீப் யுவர் ஆர்கியூமெண்ட்ஸ், தென் கீப் ரெலவெண்ட் எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் தென் இது கூட ஆன்டிதீசிஸும் நான் கொண்டு சொல்லியிருக்கேன். மேன் இஸ் born free but sometimes they have to succumb to their fate. அதுக்கு எக்ஸாம்பிள் டிசாஸ்டர்ஸ், கோவிட், ரெஃப்யூஜிஸ், பாலஸ்தீன் இஷ்யூ. எக்கலாவியா வந்து நான் எழுதியிருந்தேன். பட் தென் அப்போ வந்துட்டு எனக்கு அவ்வளோ ரெலவெண்ட்டாக தோணலன்னு நான் விட்டுட்டேன். ஸோ பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுற எல்லாமே நீங்கள் எஸ்ஏல கொண்டு வரணும்னு அவசியமும் இல்லை. அதே மாதிரி புது பாயிண்ட் கிடச்சிச்சுன்னா நீங்கள் முடிஞ்சால் ஆட் பண்ணவும் பார்க்கணும். அட் எண்ட் ஆஃப் த டே யூ நீட் டு ஃபில்டர் அவுட், இது எழுதலாமா வேண்டாமா அப்படி சொல்லிட்டுன்னு. அண்ட் தென் அதோட கரண்ட் ரெலவன்ஸ் கொண்டு வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்லேருந்து எடுத்திருக்கேன். எஜுகேஷனில், எம்ப்ளாய்மெண்ட்டில், மெடிசனில், என்வாயர்மெண்ட் அப்படின்னு. ஸோ இதுவுமே ஒரு அப்ரோச் தான். நான் சொன்னேன் ஏஜென்சிஸ் ஆஃப் சோஷியலைசேஷன் மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் இந்த எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு கூட யூ கேன் கோ ஃபார் ஆன்சர்ஸ். அண்ட் தென் இதுக்கு ரெலவெண்ட்டாக எனக்கு என்னென்ன கோட்ஸ் வந்து முன்னாடியே நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேனோ அதை எனக்கு ஞாபகம் தான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ a man is what he wills himself to be, இல்லை arise awake and stop not till the goal is reached. இதெல்லாம் நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சது தான். இது எல்லாமே இங்கே ரெலவெண்ட்டாக இருக்கிறதுனால I have put it in. And what you are comes to you. ஸோ இதெல்லாம் முன்னாடி நான் சாட் ஜிபிடியில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சம் யூனிக் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூனிக் ப்ராவர்ப்ஸ், யூனிக் கோட்ஸ் தட் இஸ் வெரி கேட்சி அப்படின்னு நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி வாட் இஸ் மாரல் இஸ் நாட் ஆல்வேஸ் லீகல் அண்ட் வாட் இஸ் லீகல் இஸ் நாட் ஆல்வேஸ் மாரல் தான் கான்செப்ட் அப்படின்னா ஐ ஹவ் டாக்ட் அபவுட் வாட் மாரல் இஸ் அண்ட் வாட் லீகல் இஸ். இப்போ மாரல் வந்துட்டு நான் வந்து எத்திக்ஸ் வியூ பாயிண்ட்ல இருந்தா கொண்டு போயிருந்திருக்கேன். ஐ ஹவ் டாக்ட் அபவுட் கேரக்டர். இங்கே எக்ஸாம்பிள் வந்து நான் பரத் வந்து கொடுத்துருக்கேன். ராமாயணால எப்படி வந்துட்டு கிங் பரத் did not go sit on the throne immediately when his brother left for the vanavasam, கரெக்டா? ஸோ இது வந்து இட் ஷோஸ் ஹிஸ் கேரக்டர். இப்போ ராமாயணம் சின்ன வயசுலேருந்து நம்ம படிச்ச ஒரு விஷயம் தான், தனியாக அது போகணும்னு அவசியம் இல்லை. கேரக்டர் பற்றி எனக்கு டக்கு நான் தோணுனதுனால ஐ ஸ்டேட்டட் தட் as an example. அண்ட் அப்படி இல்லைன்னா யூ கேன் கோ ஃபார் டிரெக்ஷன். இப்போ அரவிந்த கோஷ்னை வந்து நான் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். ஹவு ஹி வாஸ் அ ரேடிக்கல் பர்சன் பட் லேட்டர் ஹி வந்து டர்ன் டுவர்ட்ஸ் பீஸ். ஸோ இப்படி இருந்திருக்கும் போது மொராலிட்டிக்கு தான் இங்கே வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் அவங்களோட பிரின்சிபிள்ஸ் பற்றி இப்போது இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் எக்ஸாக்டாக கொடுத்தேன்னு தெரியல. பட் லால் பகதூர் சாஸ்திரி வந்துட்டு இஸ் நோன் ஃபார் இஸ் பீங் அ பிரின்சிபல் மேன், கரெக்டாக? ஸோ ஒரு பாயிண்ட் கொடுத்தாவே அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு சப்ஸ்டான்சியேஷனும் கொடுத்துடணும். லீகல் அப்படின்ற போது நான் வந்து GS2 வியூ படி போயிருப்பேன். லெஜிஸ்லேச்சரில் என்ன சொல்லியிருக்காங்க, அதை கோடிஃபை பண்ணியிருந்தா எப்படி இருக்கும், கான்ஸ்டியூஷன், பியூரோக்ரஸி, அதோட அப்ஜெக்டிவ் நேச்சர், அது சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு ஹவு ஜுடிஷியரி ஆர்டிகல் 21 யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் காண்ட் அண்ட் வெப்பர்லாம் வந்துட்டு நான் சோஷியாலஜியில் படித்த டாபிக்ஸ். ஸோ அதெல்லாம் நான் இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டேன்.
அண்ட் இதோட பேரடாக்ஸ் வந்துட்டு அதுக்கு எக்ஸாம்பிள்ஸாக நம்ம பார்த்தோம்ல, இன்ஜஸ்டிஸ், வாட் இஸ் லீகல் இஸ் நாட் மாரல், வாட் இஸ் மாரல் இஸ் நாட் லீகல், அது வந்து இங்கே எக்ஸாம்பிள்ஸாக நோட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் அதோட ஓவர்லாப் எங்கெல்லாம் வரும், ஆர்டிஐ இல்லை பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட், கம்பல்சரி லைசன்சிங், இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு மொராலிட்டி அண்ட் லீகாலிட்டிக்கு ஒரு ஓவர்லாப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு எனக்கு அவ்வளோ ஆர்கியூமெண்ட்ஸ் கிடையாது. நான் இங்கே வந்துட்டு ஒரு மாதிரி எக்ஸாம்பிள் பேஸ்டாக கொண்டு போயிருக்கேன். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்டே டிசைட் பண்ணிக்கோங்க உங்கள் எஸ்ஏ ஃபிலாசபிக்கலா, ஆர்கியூமெண்ட் பேஸ்டா இல்லை எக்ஸாம்பிள் பேஸ்டான இல்லை கல்மினேஷன் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே எனக்கு ஆர்கியூமெண்ட்ஸ் இங்கே இது வந்து இங்கே வந்து நான் எக்ஸாம்பிள்ஸ் இங்கே வந்து நான் ஆர்கியூமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து எக்ஸாம்பிள் பேஸ்டாக கொண்டு போயிருந்திருக்கேன். இங்கேயுமே நான் வந்துட்டு ஒரு மாதிரி ஓவர்லாப் ஷோ பண்ணுறதுக்கு எக்ஸாம்பிள் அண்ட் தீம்ஸ் தான் கொண்டு போயிருக்கேன். ஸோ மேக் ஷுர் தட் யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் இன் த சேம் எஸ்ஸே. அண்ட் தென் கரண்ட் இதுக்கு வந்து கிரிப்டோ கரன்சி, டேட்டா, டிசைனர் பேபிஸ், ஏஐ, அது மாதிரி நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஏதாச்சும் ரிலேஷன் இருக்குன்னா கிடையாது. பட் தென் அதை எப்படி நீங்கள் ட்ரான்சிஷன் பண்ணுறீங்கன்றதான் இம்பார்ட்டன்ட். நான் முடிஞ்ச என்னோட எஸ்ஏ காப்பீஸ் வேணால் இங்கே ஷேர் பண்ண சொல்கிறேன். ஸோ யூ வில் ஹேவ் அன் ஐடியா ஆன் ஹவு டு ட்ரான்சிஷன் த எஸ்ஏஸ். How to improve your essay. So basically, okay. So use real life examples. நான் சொன்ன மாதிரி it builds credibility. So எப்பயுமே real life examples யூஸ் பண்ணும்போது ஒன்று it is very relevant, it can create credibility, and ஒரு தெரியாத ஃபேக்ட்னா உங்களுக்கு இன்னும் அமேசிங்காக இருக்கும். ஓகே, புதுசாக நம்ம ஏதோ படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அண்ட் யூஸ் poems, quotes and proverbs. ரொம்ப கஷ்டப்பட்டு போக தேவையில்லை, சின்ன வயசுலேருந்து படித்ததே நம்ம இருக்கும். கோட்ஸ் இதெல்லாம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் vocabulary and flow words. இது வந்து நீங்கள் ரொம்ப ஃபேன்சி வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் தாட்டை சிம்பிள் வேர்ட்ஸில் சொன்னாலுமே கன்வே ஆகும். பட் அது வந்து கொஞ்சம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் vocabulary. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு பேஜ் இருக்கும் இன்டர்நெட்டில் 13 words to improve your essay அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஒரு விஷயத்தை இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக சாலியன்ட் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு எட்ஜ் தரும். அது நீங்கள் நார்மலாகவே ப்ரிப்பேர் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் நெட்லேயே வேர்ட்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் ஃப்ளோ வேர்ட்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு இப்போ பகத்சிங் கதை எல்லாருக்குமே தெரியும். பட் அது நீங்கள் எப்படி ஒரு ஃப்ளோ வேர்ட்ஸாக கொண்டு போகிறீங்க அப்படின்னு தான் இருக்குது. ஸோ சேம் திங்ஸாக டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸை சொல்கிறதுக்கு கற்றுக்கோங்க. யூஸ்வலாக நம்ம புக்ஸ் படிக்கிறோம், இல்லை ஃபிக்ஷனல் டேல்ஸ் படிக்கிறோம், இல்லை எடிட்டோரியல் படிக்கும் போதே உங்களுக்கு அந்த ஹேபிட் வந்துடும். ஸோ அப்படி நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் யூஸ் ஆஃப் அனாலஜிஸ். அனாலஜி வந்துட்டு இந்த ரீசெண்ட் எஸ்ஸே இதில் வந்து ஒரு ட்ரெண்ட். பேசிக்லி டூ டிஃப்ரெண்ட் திங்ஸை வந்து மெட்டஃபோரிக்கலாக கம்பேர் பண்ணுறது தான் அனாலஜி. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஷிப் வந்துட்டு இஸ் நாட் மென்ட் டு ஸ்டே இன் த ஷோர், இட் இஸ் மென்ட் டு கோ அவுட் இன் த ஸ்டார்ம். இப்போ அது வந்து ஒரு அனாலஜி தான். அந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணலாம். ஹியூமன்ஸும் அப்படி தான், வி ஷுடன்ட் பி இன் ஆர் கம்ஃபர்ட் ஜோன், வி ஷுட் கோ டுவர்ட்ஸ் க்ரோத் ஓரியன்டட் திங்ஸ் அப்படின்னு. இல்லை அப்படின்னா இப்போ ஒரு ட்ரீ வந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட்ல கீழே விழுகுது, பட் இட் டஸ் நாட் மேக் அ சவுண்ட். அப்போ அந்த ட்ரீ விழுந்துச்சா இல்லையா அப்படின்னு நம்ம வந்துட்டு ஒரு கொஸ்டின் ரேஸ் பண்ணிட்டு அதை ரிலேட் பண்ணலாம். அப்போ சொசைட்டிலேயே ஒரு தப்பு நடக்குது, ஜஸ்ட் பிகாஸ் அது யாருக்கும் தெரியலன்னு தப்பு இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஒரு ரெட்டாரிக்கலா வி கேன் பிரிங் இட். அப்படியும் இல்லை அப்படின்னா ஒரு ஷிப் வந்துட்டு ஒரு ஸ்டாமி சீல இருக்கும்போது இட் டஸ் நாட் நீட் ஸ்பீட், பட் இட் நீட்ஸ் அ கைடிங் லைட். அந்த மாதிரி சொசைட்டியில் வந்து கேஆஸ் இருக்கும்போது வாட் இட் நீட்ஸ் வந்து இஸ் மாரல் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்த சொசைட்டி திங்ஸோட ரிலேட் பண்ணுறது தான் அனாலஜிஸ். இதுக்குமே யூ கேன் யூஸ் ChatGPT. அது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம யூஸ்வலாக சின்ன வயசுலேருந்து படிக்கிற ப்ராப்ஸ், எந்த ஒரு பாட்டே இருக்கும், கடலில் வந்து ஒரு மீன் அழுதுச்சு அப்படின்னா அந்த கண்ணீர் வந்து கரையை வந்து சேருமா அப்படின்னு. ஸோ இது வந்து பாட்டு லிரிக்ஸ் தான், பட் ஸ்டில் அதையுமே நீங்கள் ஒரு அனாலஜியாக உங்கள் எக்ஸாம்பிளில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஹேவ் அன் ஒப்பீனியன். மெயின் வந்துட்டு அதுதான். இப்போ உங்களோட எஸ்ஸே வந்துட்டு ஒரு பெட்டர் இதுவாக கன்வே ஆகும்னா ஃபர்ஸ்ட் ஹேவ் அன் ஒப்பீனியன். இதுதான் என்னோட பாயிண்ட், அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறது தான் எல்லாமே அப்படின்னு சொல்லணும். அந்த டாபிக் இருக்குது, சும்மா எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா இட் இஸ் நாட் கோயிங் டு கன்வே எனிதிங். ஹேவ் அன் ஒப்பீனியன் அண்ட் மல்டி டிமென்ஷனல் பெர்ஸ்பெக்டிவ். அப்போ தான் உங்களால் ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து வைக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் வேர்ட் கவுண்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு தெரியும், நான் வந்து எஸ்ஸே நான் எழுதினது கழிச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன், இந்த வேர்ட் கவுண்ட் தாண்டிட்டனோ அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பயம் இல்லாமல் இருக்கணும்னா முன்னாடியே இங்கே எஸ்ஸே ரெகுலராக எழுதுங்க. மென்டர்ஷிப்புக்கு போங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த வேர்ட் கவுண்ட் வந்து டீசெண்டாக இருக்கா, இல்லை எக்ஸீட் ஆதா, இல்லை கம்மியாக இருக்கா அப்படி சொல்லிட்டு. அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 20 to 25 minutes நான் வந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுவேன். அது கழிச்சு 1 hour எஸ்ஸே எழுதிடுவேன். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் எஸ்ஸேக்கு திருப்பி 1.5 மணி நேரத்தில் ரிப்பீட் பண்ணுவேன். சில பேர் 2 எஸ்ஸேக்குமே ஃபர்ஸ்டே பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிட்டு அப்புறம் எழுதுவாங்க. பட் நான் வந்து இப்படி தான் பண்ணேன். ஐ சூஸ் ஒன் டாபிக், அது கழிச்சு அது பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிட்டு எஸ்ஸே எழுதிட்டு நெக்ஸ்ட் எஸ்ஸேக்கு அடுத்து தான் போவேன். அண்ட் தென் ரீட் எஸ்ஸேஸ் டு ஹேவ் அன் ஐடியா. எடுத்தோடனே வி கான்ட் ரைட் எஸ்ஏஸ் கரெக்டாக. அப்படி இருக்கும்போது யூ கேன் கோ ஃபார் டாப்பர் காப்பீஸ் ஆர் ஆல்ரெடி எழுதின எஸ்ஏஸ்லாம் நீங்கள் படிக்கும்போது ஒரு ஐடியா இருக்கும். ஓகே, இந்த டாப்பிக்கு இப்படி தான் இவங்க கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இங்கே ஆரம்பலேயே வந்து டு நாட் மிஸ் சீரிஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதுலேயே உங்களுக்கு நிறைய எஸ்ஏ டாபிக்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படிலாம் இருக்கும். அண்ட் மோர் ஓவர் கிளாஸில் வந்துட்டு ஒரு நாள் ஒரு எஸ்ஏ போட்டு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே டே பை டே வந்துட்டு உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். இது இப்படி தான் ஒரு எஸ்ஏ வந்து ஃப்ளோ கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அண்ட் மோர் ஓவர் ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிட்டு
பண்ணிட்டு அதில் ஆல்ரெடி எழுதின எஸ்ஸே ஏதாச்சும் இருந்தால் அதோட கம்பேர் பண்ணுங்க. ஸோ யூ ஹேவ் அன் ஐடியா, நான் இப்படி யோசிச்சேன், இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் யோசிச்சேன், பட் அவங்க இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும். இப்போ அறம்லே டெய்லி ஒரு எஸ்ஸே ரிலீஸ் பண்ணுறான் அப்படின்னா எடுத்தோன்னே எஸ்ஸே வேணால் ரீட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி பாருங்க அண்ட் கம்பேர் பண்ணுங்க. நீங்கள் யோசிச்ச தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு, அவங்க கொடுத்த எஸ்ஸேயோடது எப்படி இருக்கு, அதை கம்பேர் பண்ணி அதில் என்னென்னதெல்லாம் நீங்கள் யூ கேன் லேர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது வந்து சர்டன் எக்ஸாம்பிள்ஸ். Man is born free yet lives in chain everywhere by Rousseau. இது வந்து சோஷியாலஜியில் நான் படித்தது, இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி லிங்கனோட கோட், ஐ எம் அ ஸ்லோ வாக்கர் பட் ஐ நெவர் வாக் பேக். இதெல்லாம் நம்ம வந்து சின்ன வயசுல இன்ஸ்டாகிராம் போஸ்ட்க்கு ஸ்வாகா கேப்ஷன் கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி ஏதோ நான் எடுத்தது. ஸோ அதை நான் இங்கே யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் those who forget their past mistakes are condemned to repeat it. இது வந்துட்டு ஏதோ ஒரு புக் டாபிக் மாதிரி நான் படிச்சிருந்தேன். ஸோ அதை நான் இங்கே யூஸ் பண்ணியிருந்தேன். அ மேன் இஸ் வாட் ஹி வில்ஸ் ஹிம்செல்ஃப் டு பி. இது வந்துட்டு நான் சாட் ஜிபிடிலேருந்து எடுத்த ஒரு கோட். ஸோ பேசிக்லி கல்மினேஷன் ஆஃப் வாட் எவர் ஐ ஹவ் கம் த்ரூ. இது நான் என்னெல்லாம் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேனோ அதுலேருந்துலாம் எடுத்து நான் ஒரு எஸ்ஏ பேங்க் மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ்க்கு நான் வந்து போட்டிருக்கேன். The tears shed by Honorable President Draupadi Murmu when visually challenged children on happy birthday, it displayed the empathy and compassion of her soul. இது வந்து அப்போ நடந்த ஒரு நியூஸ், இது ஆல் இண்டியா ரேடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தான். ஸோ அதை நான் எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணும்போது இது உங்களுக்கு டீப்பாக கனெக்ட் ஆகும். ஓ இப்போல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டியும் கிரியேட் ஆகும். ஒன்றும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஓ இது நடந்துச்சான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கூட போய் செக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ண பாருங்க. And இங்க வந்துட்டு India's response to recent Pahalgam attack by Pakistan is based on repeated denial of Pakistan on terrorist attacks and its failed diplomacy. So history here served as a reminder to deter Pakistan, similar to surgical strike after 2019 attack. இது வந்து அப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்தது, அதனால நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எதுனாலுமே ரெலவெண்ட் எக்ஸாம்பிள்ஸாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு கனெக்ஷன் பில்ட் ஆகும் வித் எக்ஸாமினர். காந்தா கிருஷ்ணன், இது வந்துட்டு நான் பி பெட்டர் இந்தியான்னு ஒரு இன்ஸ்டாகிராம் சேனல் இருக்கும், அதில் ஒரு லைன் படிச்சிருந்தேன், தட் ஷீ இஸ் த மதர் ஆஃப் பிளட் சப்ளை அப்படின்னு. அதை நான் எப்படி எழுதியிருக்கேன்னு பாருங்க. காந்தா கிருஷ்ணன் lived a comfortable life as the wife of Haryana's principal secretary. Yet she gave it up to knock on every doorstep, calling to standardize blood donation in a time when blood was sold in markets unverified and unsupervised. She gave up the comfort for growth of India's blood bank and is rightfully called as mother of blood supply. ஸோ இது வந்துட்டு ஒரு ஒன் லைன் தான் நான் படிச்சிருந்தேன், இந்த மாதிரி அவங்க மதர் ஆஃப் பிளட் சப்ளை அப்படின்னு சொல்லிட்டேன். பட் நான் ஒரு இன்ஸ்டாவில் படித்த ஒரு போஸ்ட்டை ஒரு டிஃப்ரெண்ட் இதுவாக ஒரு பேரா மாதிரி எழுதி அது வந்து கன்வே பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டேன். ஸோ இங்கே வந்துட்டு இந்த வேர்ட்ஸ் டு நாக் ஆன் எவ்ரி டோர் ஸ்டெப் இது ஆக்சுவலாக தேவையில்லை, பட் அந்த ஃப்ளோ வேர்ட்ஸ்க்காக அந்த டெப்த் கொடுக்குறோன்னுக்காக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு உங்கள் தாட் ப்ராசஸ் ஒர்க் ஆகணும்னு சொல்கிறேன். இது எனக்கு எப்படி வரும் அப்படின்னா, நான் நிறைய எஸ்ஏஸ் ரீட் பண்ணியிருந்தேன், நிறைய புக்ஸ் ரீட் பண்ணியிருந்தேன், எடிட்டோரியல்ஸில் படிக்கிறது அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் படிக்கிறதெல்லாம் வச்சு எப்படி அதை யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க டு நாட் மிஸ் சீரீஸ். ஸோ அது உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு டெய்லி போடுவாங்க. அந்த எஸ்ஏஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கிறேன், ஓவர் இல்லை. ஆனால் செகண்ட் பிபிடி போடுறீங்களா? பிடிஎஃப். நான் சொன்ன மாதிரி முன்னாடியே நீங்கள் டாபிக்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சர்டன் இம்பார்ட்டன்ட் கோட்ஸ், இப்போ இந்த மாதிரி ஹிந்தி கோட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிகாஸ் அவங்களுக்கு அது கனெக்ட் ஆகும்ல. ஸோ அது மாதிரி இது வந்துட்டு ரெட்டாரிக்கலாக இருந்தது. யூ கேன் பை ஃபுட் பட் நாட் ஆப்பிடைட், யூ கேன் பை புக்ஸ் பட் நாட் நாலேஜ், யூ கேன் பை மெடிசன் பட் நாட் ஹெல்த். இந்த மாதிரி ரெட்டாரிக்கலான கோட்ஸ்லாம் இருக்கும்போது கிரியேட்ஸ் அ கியூரியாசிட்டி. இதை வந்து படிக்கும் போதே உங்களுக்கு வந்து ஒரு டெப்த் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கோட்ஸாக whenever you come across it, you can note it down. அது கழிச்சு ஆன்டிதீசிஸ்க்குமே முன்னாடியே நீங்கள் கோர்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஜென்ரலாகவே கோவம் நல்லதாக தான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம கொடுக்கலாம். பட் தென் கைலாஷ் சத்யார்த்தி யார் அப்படின்னா, ஹி ஃபாட் அகேன்ஸ்ட் சைல்ட் லேபர். ஸோ அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆல் ஆஃப் மை பெஸ்ட் ஐடியாஸ் were born of anger. ஸோ இப்போ ஆங்கருக்கு ஒரு ஆன்டிதீசிஸ் கொடுக்கும்போது ஐ கேன் யூஸ் திஸ் கோட். ஸோ ஒரு கோட் வரும்போதே ட்ரை திங்கிங், இது வந்து தீசிஸ்க்கு யூஸ் பண்ணலாமா, ஆன்டிதீசிஸ்க்கு யூஸ் பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு. இப்போ ஒரு டாபிக் ஆங்கர் பற்றி இருக்குது அப்படின்னா அது சப்போர்ட் பண்ணுறதுக்கும் எனக்கு ஒரு கோட் இருக்குது, அதுக்கு அகேன்ஸ்டாக பேசுறதுக்குமே எனக்கு ஒரு கோட் இருக்குது.
அண்ட் டு டூ அ கிரேட் ரைட் டூ அ லிட்டில் ராங். இது ஷேக்ஸ்பியரோடது. ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு ஆன்டிதீசிஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே கரெக்டாக தானே இருக்கணும்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அதுக்கு அகேன்ஸ்டாக ஒருத்தவங்க சொல்லும்போது, அது ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ் பர்சனாலிட்டி சொல்லும்போது உங்கள் பாயிண்ட்டுக்கு இன்னும் கிரெடிபிலிட்டி ஆட் ஆகும். மோர் கோட்ஸ், இது எல்லாமே நான் முன்னாடியே இப்போ இதை நான் நோட் பண்ணியிருந்தேன், என்னோட எஸ்ஏல யூஸ் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே அந்த மாதிரி நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதை கான்சென்ட்டாக ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். தேர்ஸ் நோ பாயிண்ட் இன் ஜஸ்ட் நோட்டிங் இட் டவுன். அதை ரிவைஸ் பண்ண தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். ஹிஸ்ட்ரி இஸ் மைக்ரோஸ்கோப் ஆஃப் த பாஸ்ட், ஹாரோஸ்கோப் ஆஃப் த ப்ரெசென்ட் அண்ட் டெலிஸ்கோப் ஆஃப் த ஃபியூச்சர். பட் ஸ்டில் இது அவங்களுக்கு புதுசாக இருக்கும். நம்மளுக்கு லேமாக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்துட்டு ஓகே சம்திங் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு இருக்கும். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ், இதெல்லாம் வந்து வெறும் பிரெயின் ஸ்டார்மிங் தான். நான் உட்காந்து தனியாக இதுக்கு கண்டென்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணல. எனக்கு என்னெல்லாம் ரெலவெண்ட்டாக தோணுச்சோ அது எல்லாமே நான் நோட் பண்ணியிருந்தேன். அந்த பிரசிடென்ட்டோடதாக இருக்கட்டும், இல்லை அப்போ இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் பற்றி. பிரைம் மினிஸ்டர் மோடி வந்துட்டு சந்திரயான் ஃபெயிலியர் கழிச்சு அவங்க எல்லாருமே ஹக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவுமே யூ கேன் டாக் அபவுட் எம்பதி, கம்பேஷன், லீடர்ஷிப், குட் லீடர், அந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் இது வந்து எக்ஸாம்பிளாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்துல் கலாம், சாஸ்திரி, ரத்தன் தாத்தா, அப்படி இல்லைனாலுமே ஜேகே ரவுலிங், இது எல்லாமே நம்ம வந்துட்டு சும்மா நார்மலாக படிச்சது தான். ஜேகே ரவுலிங் இஸ் நோன் ஃபார் ஹேவிங் அ லாட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் அண்ட் ஃபைனலாக ஷி ஹிட் அ சக்ஸஸ் அப்படின்னு. இது நம்ம சும்மா படிச்ச ஒரு விஷயம் தான். நான் நோட் பண்ணி வச்சதுனால ஐ கேன் ரிமெம்பர் அண்ட் யூஸ் இட் இன் மை எஸ்ஸே. இப்போ நான் வந்துட்டு சோஷியாலஜி படிச்சதுனால ஐ டாக் அபவுட் ஹெகல் அண்ட் மார்க்ஸ். நான் வந்து ஒரு எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸ், அதனால ஆடம் ஸ்மித், கீன்ஸ் பற்றி கூட நான் பேச முடியும். அந்த மாதிரி உங்களோட கிராஜுவேஷன் சப்ஜெக்ட், உங்களோட ஆப்ஷனல் சப்ஜெக்ட்லேருந்து நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்களோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்வென்ஷன்ஸ், இது எல்லாமே இப்போ ரைட் ப்ரோஸ் அப்படின்னா யூ கேன் டாக் அபவுட் தட் ஃபார் அன் இன்ட்ரெஸ்டிங் அனெக்டோட். அதே மாதிரி எடிசன், ஐன்ஸ்டைன், இது எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து எத்திக்ஸ்லேருந்து எடுத்த நான் எக்ஸாம்பிள். சாக்ரட்டிஸ், லாக், காண்ட், மில், ரூசோ, கன்ஃபியூஷியஸ், இது எல்லாமே எத்திக்ஸ் நம்ம படிக்கிற கான்செப்ட் தான். இவங்களை பற்றி உங்களுக்கு தெரியுற ஏதாச்சும் ஒரு ஐடியாவை வந்து நீங்கள் எக்ஸாம்பிளாகவே யூஸ் பண்ணலாம், அனெக்டோட்டாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனையுமே இதுக்குள்ளே கொண்டு வரதுக்கு நீங்கள் பார்க்கணும். காமனாக என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம்னு முன்னாடியே நான் பர்சனாலிட்டிஸ் லிஸ்ட் பண்ணிட்டேன். நான் சொன்னேன்ல, ஹியூமன்ஸ் வந்துட்டு டூயிங் த இம்பாசிபிள்னாவே என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அருணிமா சின்ஹா தான். அதே மாதிரி இப்போ கைலாஷ் சத்யார்த்தி அப்படின்னா சைல்ட் லேபர், ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் இன்ஜஸ்டிஸ், அந்த மாதிரி டாபிக்ஸ்க்கு ஐ கேன் யூஸ் இட். இது வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து சும்மா நம்ம படித்ததுலேருந்து உள்ள பர்சனாலிட்டிஸாக எடுத்து வச்சுருந்தேன். ஞாபகம் இருந்துச்சுன்னா இது வந்து ஃபுல்லாமே நோட்ஸில் இருக்கும். ராஜாராம், தயானந்த் சரஸ்வதி, சரோஜினி, தாதாபாய் அம்பேத்கர், இவங்க எல்லாருமே நம்ம சும்மா லிஸ்ட் டவுன் பண்ணிவிட்டு அந்த ஆங்கிலேருந்து யோசிக்கிறதுக்கு நீங்கள் முன்னாடியே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். அதையுமே நான் சொன்ன மாதிரி ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பர்சனாலிட்டிஸ்லாம் பிரிச்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ராக்ஸ் டு ரிச்சஸ் அப்படின்னாவே we can talk about அம்பானி. இப்போ வந்து இதெல்லாம் நியூஸில் இருந்துச்சு. கம்பல்சரி லைசன்சிங், கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி, சர்டன் ஜட்ஜ்மெண்ட்ஸ், அது எல்லாமே நீங்கள் வந்து கொண்டு வரலாம். அதே மாதிரி ஏஐ, சோஷியல் மீடியா, டேட்டா பிரீச், டிஜிட்டல் அரெஸ்ட், கிரைம், சைபர் புல்லிங், இது எல்லாமே நியூஸில் இருந்தது. இது எல்லாத்தையுமே நீங்கள் எப்படி உங்கள் எஸ்ஸே கொண்டு வரலாம்னு யோசிக்கிறது தான் அந்த ஹோல் கேமே. அனெக்டோட்ஸ்க்குமே இப்போ மகாபாரதம் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்துட்டு உட்காந்து எல்லா கேரக்டர்ஸையும் எழுதிட்டேன். நீங்கள் வந்து மகாபாரதத்தில் எந்த கேரக்டர் எடுத்தாலுமே யூ ஹேவ் அ ஸ்டோரி டு டெல். இப்போ நான் வந்துட்டு அர்ஜுனாக்கு வந்துட்டு ஐ கேன் கிவ் சர்டன் வேல்யூஸ். இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் வரும்போது அர்ஜுனனோட டேல் வந்து ஐ கேன் டெல். கர்ணா சொல்லலாம், பீஷ்மா சொல்லலாம். பீஷ்மா வந்து ஹவு ஹி ஸ்டுட் பை ஹிஸ் வேர்ட், அதை பாசிட்டிவாகவும் சொல்லலாம், நெகட்டிவாகவும் சொல்லலாம். அதே மாதிரி திரௌபதி, குந்தி பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்னால கர்ணனோட லைஃபே மாறிடுச்சு. அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு கேரக்டர் எடுத்துட்டு அதுலேருந்தே நீங்கள் நிறைய வந்துட்டு அனெக்டோட்ஸ் கொடுக்கலாம், எக்ஸாம்பிள்ஸும் கொடுக்கலாம். ஸோ பேசிக்லி உங்களோட டாபிக்ஸை வைடாக வச்சுட்டு டெம்ப்ளேட்ஸ் மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஃபிலாசபிக்கலாக பார்த்தா அசோகா, புத்தா, மகாவீர், இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து வால்மீகி. இந்த ஸ்டோரி எப்படின்னா ஹி வாஸ் பேசிக்லி அ தீஃப். வர வழியில் இருக்கிறவங்க ஒரு ராபர் தான், ஓகேவா? அப்போ வந்துட்டு ஒரு செயின்ட் வந்து கேட்டிருப்பாரு, நீ வந்து உன் குடும்பத்துக்காக தான் இந்த மாதிரி பண்ணுற, பட் உன் குடும்பம் வந்துட்டு வில் தே பேர் யுவர் சின்ஸ் அப்படின்னு கேட்டிருப்பாரு. அவர் வீட்டில் போய் கேட்டோடனே அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவர் திருந்தி ஒரு செயின்ட் ஆயிட்டாரு. அண்ட் தென் ஒன்லி ஹீ ரோட் ராமாயணா. ஸோ இது வந்துட்டு யூ கேன் அகேன், இப்போ நான் அந்த மாஸ்டர்ஸ் ஆஃப் த ஃபேட் சொன்னேன்ல, அது கூட இதை நான் வந்து அனெக்டோட்டா யூஸ் பண்ணலாம். அபவுட் ஹவு பீப்புள் கேன் சேஞ்ச் their course of action, course of life அப்படி சொல்லிட்டு. ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட், இது வந்து நம்ம ஏன்ஷியன்ட் இந்தியாவில் படிச்சிருப்போம். பக்தி அண்ட் சூஃபி மூவ்மெண்ட், இதுவுமே மிடிவல் இந்தியாவில் படிக்கிறது தான். நான் சொன்ன மாதிரி அஜ்விகா, நியதி, கர்மா தியரி, இது எல்லாமே நம்ம வந்துட்டு படிச்சதையே திருப்பி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மூவிஸ் அண்ட் புக்ஸும் யூஸ் பண்ணலாம். பட் மூவிஸ் வந்துட்டு மேக் ஷோர் இட் இஸ் வெரி ரெலவெண்ட். இப்போ தாரே ஜமீன் பர், பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ், அந்த மாதிரி சொன்னால் அவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து மாறி எக்ஸாம்பிள் அந்த மாதிரிலாம் கொடுத்தா அவங்களுக்கு தெரியாது. ஸோ வந்துட்டு கீப் இட் வைட், அவங்களுக்கும் ரெலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அண்ட் புக்ஸுமே ஆல்கெமிஸ்ட் வந்து இஸ் வெரி காமன். இப்போ இந்த புக்கே அவ்வளோ காமன் இல்லை, ஸோ நான் யூஸ் பண்ணல. பட் இப்போ ஆல்கெமிஸ்ட் அப்படிலாம் நிறைய பேர் ரீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் எக்ஸாம்பிளாக ஸ்டேட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும்.
நான் சொன்ன மாதிரி டெம்போரல் அப்ரோச்சில் வந்துட்டு இப்போது சாணக்கியா, சந்திரகுப்த மௌரியா, சாத்தவானாஸ், ஹர்ஷா, சோலாஸ், அந்த மாதிரிலாம் முகல்ஸ், இப்படிலாம் வந்து இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வந்து இப்போ சிவாஜி இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்லி நீங்கள் வந்து எக்ஸாம்பிள்ஸ்க்கு வேறு எங்கேயும் போகாதீங்க, உங்கள் ஓன் ப்ரிப்பரேஷன்லேயே பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி ஒரு பேங்க் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம் அன்னைக்கு உங்களுக்கு டக்குன்னு பிரெயின் ஒர்க் ஆகும். அண்ட் தென் நான் சோஷியாலஜினால நான் அந்த கான்செப்ட்ஸ் சிலதை யோசிச்சு வச்சுருந்தேன். ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ், இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த சந்திரயான், அகமதாபாத் ஏர் கிராஷ், டிசாஸ்டர்ஸ், அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் முன்னாடி நோட் பண்ணி வச்சுட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கன்க்ளூஷன், இதுவும் நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த நோ பார்டர் இஸ் டால் இனஃப் டு கீப் இன் சேலஞ்சஸ், நோ சேலஞ்ச் இஸ் ஸ்ட்ராங் இனஃப் தட் இட் கேனாட் பி ஓவர் கம், அண்ட் ஆல் இட் நீட்ஸ் இட்ஸ் கலெக்டிவ் ஆக்ஷன் அண்ட் சாலிடாரிட்டி. இது எல்லாமே வந்துட்டு டாக்ஸ் அபவுட் த சேம் திங் இன் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் எஸ்ஸேக்கும் செகண்ட் எஸ்ஸேக்குமே நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஒரே வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியும் ஒரே எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்காது. அனாலஜிஸ் நான் சொல்லியிருந்தேன்ல, கைடிங் லைட், அந்த ஷிப், ட்ரீ, இந்த ஃபாரஸ்ட், இந்த மாதிரி விஷயம்லாம் இதுவுமே நீங்கள் சாட் ஜிபிடியில் கேட்டாவே உங்களுக்கு கிடைக்கும். இங்கே அரம்லேயே வந்துட்டு ஏஐ ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்தே யூ கேன் டேக் நோட்ஸ். ஸோ இது மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஃபிலாசபிக்கல் ஆங்கிளாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ. எனி டவுட்ஸ்னா யூ கேன் ஆஸ்க் மீ. ஆஃப்லைனில் டவுட்ஸே கேட்க மாட்டோம் தானே? Who is your mentor in Aram? இங்கே எல்லாம் ஃபேக்கல்ட்டி அண்ட் மென்டர்ஸ் வந்து பேப்பர் கரெக்ட் பண்ணுற எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஆல். How to make notes of key points and key words for essays. ஸோ நான் சொன்ன மாதிரி ரிப்பீட்டட் தீம்ஸ் இருக்கும்ல, அது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு யூ கேன் யூஸ் ஏஐ டு ஜென்ரேட் ரெலவென்ட் கோட்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ப்ராவர்ப்ஸ். அது போக உங்களோட ஜென்ரல் ப்ரிப்பரேஷன்லேருந்தோ திங்ஸ் தட் ஐ ஹவ் கம் அக்ராஸ் ஆல் த்ரூ யுவர் லைஃப், அது எல்லாத்தையுமே நீங்கள் எக்ஸாம்பிள்ஸாக பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி முன்னாடியே ஒரு நோட் பண்ணி வச்சுக்கலாம். இஸ் கிராமர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எஸ்ஸேஸ். ஆமாம், ரொம்ப ஃபேன்சி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னு இல்லை, பட் தென் உங்கள் ஐடியாவை சிம்பிளாக கிராமட்டிக்கலி கரெக்டாக கன்வே பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். நீங்கள் யூஸ்வலாக நியூஸ் பேப்பர் எடிட்டோரியல்ஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாவே யூ கேன் கெட் இட். வென் இஸ் த ரைட் டைம் டு ஸ்டார்ட் எஸ்ஏ ரைட்டிங்? நான் வந்துட்டு இங்கே எஸ்ஏ டெஸ்ட் அப்போ தான் எஸ்ஏ எழுத ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி நான் எழுதுனதில்லை. ஸோ அந்த ஷார்ட் ஸ்பேன்லேயே யூ கேன் ரைட். எஸ்ஏ இன்ட்ரோடக்ஷனில் இந்தியா பேஸ்ட் எக்ஸாம்பிள் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிலாம் கிடையாது. எனி எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம். பீட் மித்தலாஜிக்கல், க்ரியேட்டிவாக நீங்களாக ஒரு இமேஜின் பண்ணி ஒரு ஸ்டோரி கூட நீங்கள் சொல்லலாம். If I know a Bharatiyar poem in Tamil which is so relevant to the essay, is it good to use it in the essay despite of different language? அதோட இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து எழுத சொல்லுவாங்க. இங்கே வந்துட்டு திருக்குறள் கூட ஏதாச்சும் சொல்லும்போது அதோட இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து எழுதுவோம்ல, அந்த மாதிரி எழுதுறதுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ மேபி யூ கேன் ஸ்டேட் அ தமிழ் திங் and then explain it in English. Will this PDF be okay? I'll ask them to share this PDF. மேம், வெப்சைட்ஸ் தட் யூ வுட் சஜஸ்ட் ஃபார் எஸ்ஏ? நான் தனியாக வெப்சைட்ஸ்னு எதுவுமே போகல. நான் ஐ யூஸ் சாட் ஜிபிடி, ஐ யூஸ் டு பிரெயின் ஸ்டார்ம் வாட் எவர் ஐ நோ. அது கழிச்சு ஜென்ரலாக ப்ரிப்பரேஷன்லேருந்து உள்ள எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் we have to prepare self material for learning and then concise like your material in later means it good ma'am. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அந்த மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து கன்சைஸ் பண்ணி ஒரு மெட்டீரியல் மாத்திரமா அதான் அதுதான். ஓகே. ஸோ இப்போ ஆக்சுவலி ஜிஎஸ் அண்ட் ஆப்ஷனுக்கே டைம் இருக்காது. ஸோ எஸ்ஏக்குன்னு தனியாக உட்காந்து மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. குட்டியாகவே ஃபஸ்ட்டு பண்ணாவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். யூ ஜஸ்ட் கோயிங் டு யூஸ் இட்ல, அது வெறும் டெம்ப்ளேட்ஸ் தான். ஸோ தனியாக மெட்டீரியலே ப்ரிப்பேர் பண்ண தேவையில்ல. எக்ஸாம்பிள்ஸ்லாம் நோட் பண்ணி பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. How you schedule your day for essay preparation? நாளைக்கு எஸ்ஏ டெஸ்ட் இருக்குது அப்படின்னா இன்னைக்கு நைட்டு வந்துட்டு நான் உட்காந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுவேன். நிறைய டெய்லி ஆனால் ஒரு எஸ்ஏ ரீட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டேன். பட் எக்ஸாக்ட்லி பண்ணுறது நாளைக்கு டெஸ்ட் இருந்துச்சுன்னா இன்னைக்கு நைட்டு உட்காந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுவேன். வர வழியில் மெட்ரோவில் வரும்போது இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் ஆல்ரெடி ரிவைஸ் பண்ணிட்டு நான் வருவேன். While starting the essay as a first time, how to approach the topic? Either to read the topper's copy or else write the topic whatever knowledge you have. First read already written essays. அப்படி இருக்கும்போது you can generate an idea. இப்படி தான் அந்த flow of topic இருக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ கிளாஸ்லேயே டெய்லி ஒரு எஸ்ஏ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டெய்லி நீங்கள் ரீட் பண்ணுறக்கும் போது ஒரு ஹேபிட் பில்ட் ஆகும். அது கழிச்சு நீங்கள் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி கம்பேர் பண்ணி பாருங்கள் உங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குது. ஸோ யூ கேன் அடாப்ட் டு இட். ஹேபிட் ட்ராக் பண்ணால் வாட் டு யூஸ் மேம்? YPTன்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் யூஸ் டு ஃபாலோ என்னோட டைம் மேனேஜ்மெண்ட்டும் எவ்வளோ சப்ஜெக்ட்க்கு என்ன டைம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
limited examples, use it multiple areas, it can easy to recall. Yeah, it's correct. ஆனா ஃபர்ஸ்ட் எஸ்ஏக்கோ செகண்ட் எஸ்ஏக்கோ சேம் எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ற மாதிரி வச்சுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு have varied examples. ஒரே இதை வந்து இப்போ நான் அருணிமா சின்ஹா சொன்னேன்ல, அது வந்துட்டு எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் எஸ்ஏல யூஸ் பண்ணிட்டேன்னா செகண்ட் இதில் யூஸ் பண்ண மாட்டேன். அது மாதிரி பார்த்துக்கோங்க. To improve essay writing, should we read any books? இப்போ படிக்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். இஃப் யூ ஹேவ் டைம் அப்படின்னா யூ கேன் ரீட் புக்ஸ். நான் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே ஃபிக்ஷனல் டேல்ஸ் ரொம்ப படிச்சிருப்பேன். ஸோ அந்த ஃப்ளோ ஆஃப் லாங்குவேஜ் எனக்கு இருக்குது. பட் இப்போ நீங்கள் வந்துட்டு படிக்கணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் எடிட்டோரியல்ஸ் இந்த நியூஸ் பேப்பர் இட் செல்ஃப். அதுவே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது தனியாகவும் புக்ஸ் படிக்கலாம். What words to be highlighted while writing essay? I could see frequent underlining in your essays. நான் வந்துட்டு ஏதாச்சும் கோட்ஸ் கொடுக்குறேன், இல்லை ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிலாசபிக்கல் பாயிண்ட் வைக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் கார்னர் அட்டென்ஷன் நான் ஹைலைட் பண்ணியிருப்பேன், அதை அண்டர்லைன் பண்ணி. அது பண்ணியே ஆகணும்னு அவசியம் இல்லை, சும்மா ஒரு சைக்காலஜிக்கல் தான் அதை ஹைலைட் பண்ணுற மாதிரி. Can you suggest some website to refer top or answer copy? சும்மா நேம் போட்டா ஆரம்பலே. அவ்வளோதான். ஆஃப்லைன் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? அவ்வளோதான், கேட்க மாட்டாங்க. Okay, thank you all.